அவள் அழகு. ஆனால் அதுதான் அவளுடைய மிகப்பெரிய தவறு. ஒரு அழகு போட்டி, ஒரு வெற்றி, அதன் பிறகு ஒரே ஒரு இரவு. அடுத்த நாள் அவள் உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் ஒருவர் பின் ஒருவராக காணாமல் போக ஆரம்பிக்கிறார்கள். போலீஸ் விசாரணை ஆரம்பித்ததும் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்கிறது. அந்த பெண்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு காமன் கனெக்ஷன், ஒரு மனிதன். ஆனால் அவனை யாரும் பார்த்ததில்லை. அவன் எல்லோரையும் பார்த்திருக்கிறான். அழகை வெறுக்கும் ஒருவன், ஆனால் அழகான பெண்களையே வேட்டையாடுகிறான். இந்த கதையின் உண்மை தெரிந்தால் அழகு கூட ஆபத்துன்னு நீங்க கூட நம்புவீங்க. இது ஒரு கிரைம் ஸ்டோரி இல்ல, ஒரு மனிதன் எவ்வளவு ஆபத்தானவனா மாறலாம் என்பதற்கான அத்தாட்சி. கேளுங்கள், அழகு, வயது, ஆபத்து. அத்தியாயம் 1. பாரதி ராஜாவை பார்க்கணும். உங்களுக்கு அவர் தெரியுமா? யார் அவர்? மோட்டார் பைக் பின்னால் இருந்த அந்த பெண் முகத்தில் வந்தது எரிச்சலா, கோபமா, அறிய முடியாத நிலையில் மோட்டார் பைக்கை சீரவிட்டு கொண்டிருந்தான் அவன். கருப்பு கண்ணாடி, கருப்பு ஹெல்மெட், கருப்பு ஜூட், அனைத்திலுமே கருப்பு இருந்தது, அவன் மனது உட்பட. கருப்பு கண்ணாடியை உயர்த்தி இறக்கிய போது தெரிந்தது, இடது பக்க கண் மட்டும் பழுப்பு நிறமாக இருந்தது. கான்டாக்ட் லென்ஸ். ஆஹா, அவங்க புதுமுகம் தர்றாங்களாம் இல்லை? இனிமேல் யாரும் ஒன்று தேட மாட்டாங்க. தேடினாலும் நீ கிடைக்க மாட்ட. ஏன், நீயே வச்சுக்க போறியா? இல்லை, அழிக்க போகிறேன், அழுத்தமாக சொன்னான். உன் கதை முடிய போகுது என்று அவன் பேச்சில் தீவிரமறியாமல் அந்த பெண் சிரித்தது. பெயர் அழகி. அதையும் ஆராய்தீர்கள், அவள் கதையை முடியப் போகிறது. இதோ இப்பொழுது முடிந்துவிடும். சென்னையில் அட்டகாசமான அந்த பங்களாவில் குளிர்சாதன அறையில் அனலடித்துக் கொண்டிருந்தது. பாரதி அமைதியாக அமர்ந்திருக்க, பின்கை கட்டிய புலியாக உலாவிக் கொண்டிருந்தாள் மங்களாதேவி. ஷூட்டிங்க்கு தயார் நிலையில் பளபளப்பாய் இருந்தாள். அவள் போட்டிருந்த கொஞ்சமான ஸ்கர்ட் காலையில் தான் விமான பயணம் செய்து பம்பாயிலிருந்து இறங்கியிருது. தீர்மானமாக செய்ய வேண்டியது நீ இல்லை பாரதி, நான், அழுத்தமாக சொன்னாள். நீ போட்டிக்கு போற. எதிர்த்து என்னமோ சொல்ல முயன்ற பாரதி தாயின் கண்களை சந்தித்ததும் அமைதியாகி போனார். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. அழகி போட்டிக்கு போகிறவங்க எல்லாரும் விபச்சாரிகளாக போயிடுறாங்களா என்ன? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, நீ வந்த வழி எப்படி? மகள் கண்களை நேராக சந்தித்தார். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்க. குனிந்த தலை நிமிராமல் கண்களை மட்டும் உயர்த்தி பார்த்தால் பாரதி. என் அப்பா எங்கம்மா இருக்காரு? உரைத்தாள் அம்மா. இதா பார் பாரதி, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இன்னொரு தடவை அந்த காட்டு மிராந்தி பற்றி பேசினியோ எனக்கு பொல்லாத கோபம் வரும். மனுஷங்களை பற்றி பேசாமல் அந்த மிருகத்தை பற்றி பேசுகிறேன். அம்மா, பேசாமல் ஒப்புதல் கையெழுத்து போடு. டியூ டேட் போன வாரமே தீர்ந்து போச்சு. கையெழுத்து போடணுன்னு ஒரு கண்டிஷன். பாரதி, சும்மா கத்தாதம்மா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் உங்கள்கிட்ட விஷயத்தை கறக்க முடியாது. ஐ மஸ்ட் நோ அபவுட் மை ஃபாதர். சொல்கிறேன்டி, சொல்கிறேன். உனக்கு தெரிஞ்சிருக்கட்டுமே உன் அப்பாவோட யோகியதை. சே, என்னம்மா துவண்டு போயிட்ட? உன் அப்பா பேச்சு எடுத்தாலே என் உடம்பு பத்திட்டு எரியுது. அவ்வளோ மோசமானவரா? பயங்கர குடிகாரன். தள்ளாடிக்கிட்டே வந்தா அவன். முரட. ராத்திரியெல்லாம் நான் பட்ட சித்திரவதை அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். பழைய ஞாபகங்களுமாக நிகழ்காலமாக மாற்றி மாற்றி பேசினாள் அவள். சொல்லு. எட்டி உதைக்கவே உருண்டு போய் கட்டில் காலில் தலையை மோதி அழுகையுடன் திரும்பி பார்த்தாள். நீ உருவானதும், அம்மா சொல்லு, யாருக்காக பிள்ளை சமைக்கிற சொல்லுடி அப்படின்னா. விபரீதமான சந்தேகத்தில் அன்னைக்கு உன்னையே விட்டுட்டு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் திரும்பி வந்தான். உன்னை தேடியோ உறவை தேடியோ வரல, என் பணத்தை கேட்டு. புருஷங்கிற உறவை சொல்லி பார்த்தா விரட்டிட்டேன். அப்பா பேர் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ஆர் பாண்டியன்னு இருக்கே. அசல் பேர் நாகராஜ பாண்டியன், ஆனால் நான் கூப்பிட்றது ராஜநாகம் பாண்டியன். அவ்வளவு விஷம். பூ விழுந்த இடது கண்ணை பார்க்கவே பயங்கரமாகவும் அருவருப்பாகவும் இருக்கும். அப்புறம் ஏன் பழகுன? நான் பழகலை, வெறுத்தேன். பழகிருக்கணுமேம்மா, இல்லைன்னா நான் எப்படி? பாரதி, அம்மா நீ என்னை கொன்னாலும் சரி, என் அப்பாவோட பேர் சாப்கார்னரில் அதிகம். நான் அவரை சந்திச்சே ஆகணும். விலாசம் கொடு. ஒவ்வொரு ஜெயிலாக போய் விசாரி, எங்கே கல்லுடைக்கிறாரோ கண்டுபிடி போ. அம்மா, அந்த குடிகாரனுக்கு எந்த ஜெயிலையும் அறிமுகம் உண்டு. எங்கே கேட்டாலும் கச்சிதமாக அவன் கேள்விக்கு விலாசம் சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோ போ. அம்மா, ஏண்டி என் வயிற்றுச்சில் கொட்டிக்கிற? அந்த ஆள் செஞ்ச ஒரே நல்ல காரியம், உருப்படியான விஷயம், உன்னை என் மகளாக தந்தது போதுமா? இப்போ கையெழுத்து போடு. எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு பிடிவாதமாக அழகு போட்டிக்கு அனுப்புறியே, ஏம்மா? அதில் ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் நான் நினைக்கிறேன். உனக்கு இல்லாத அழகு எவ்வளோக்கடி வரும்? அளந்து வெட்டி எடுத்த மாதிரி கச்சிதமான உடம்பு, திறமையான டெய்லர் தைச்சு வச்ச சட்டை மாதிரி உன் அழகு எவ்வளோக்கு வரும்? சீக்கிரமாக கையெழுத்து போடுடி, நான் ஷூட்டிங் போகணும். கம்பெனிக்கார இப்போ வந்துடும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுமா. எதுக்காக போட்டியில் கலந்துக்க சொல்லி என்னை வற்புறுத்துறேன்?
அதான் சொன்னனே, என் மக அழகி ஜெயிச்சா அதுன்னு எனக்கு பெருமை தானேன்னு. அம்மா, உன் பெருமைக்காக நான் எதையும் செய்வேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். எது? அப்புறம் உனக்கு நான் மகளாக மட்டும்தான் இருப்பேன். பின்ன எக்காரணத்து கொண்டும் ஊருக்கு நடியாக மாட்டேன். மகளே, அது மட்டும் நிச்சயம். குனிந்து கையெழுத்து போட்டு விட்டார். நிஜமாவே கையெழுத்து போட்டியாடி என்று சிநேகிதியை வியப்பாக பார்த்தாள் பாரதி. ஆமாம், ஏன்? அநேகமாக அது உன் தலையெழுத்தையே மாற்றிடும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? புரியல. எங்கள் பெரியப்பா படத்தில் உங்கள் அம்மா நடிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அவர்கிட்ட அடுத்த படத்தில் புதுமுகமாக ஒன்று அறிமுகப்படுத்த சொல்லி அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாங்க. பாரதிக்கு இது செய்தி. அது எப்படி முடியும்? மேஜர் ஆகிட்டு எனக்கு எப்படி எங்கள் அம்மா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண முடியும்? நீ மேஜரான செய்தியே அவங்க சொல்லணும்ல. மைண்டன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வயசு எப்பவுமே பிரச்சனையாக முடியாதுன்னு. என்றைக்குமே 16 தான் உனக்கு. சர்டிஃபிகேட் இருக்கே, எத்தனை பேருக்கு காட்டிகிட்டு இருக்க முடியும்? கோர்ட்டு கேஸுன்னு போனால் தானே. ஆனால் அதுக்கு நீ அம்மாவை எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அது முடியாத காரியம். பாரதி தயங்கினார். ஒன்று செய்ய, பேசாமல் மிராண்டாட்ட போயிட்டேன். பெரியம்மாவா? வேணாமடி. அந்த ராட்சசிக்கு இந்த ராட்சசியே மேலே. இதுக்கு தான் நேரத்தோடு ஒருத்தனை காதலிக்கணுங்கிறது. ஆண் பிள்ளையா அழகா லட்சணமாக துணை இருந்துட்டான்னு இல்லை. இந்த மாதிரி சிக்கலில் நாமும் மாட்டினா தானே அவங்களுக்கு ஹீரோ பட்டம் கிடைக்கும். சிரிக்காமல் இருந்தால் பாரதி. வா, கேண்டீனுக்கு போய் ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம். நடக்கும்போதே சொன்னாள். அது என்னமோ தெரியல, எனக்கு ஆம்பளைய சகவாசமே பிடிக்கல. அவங்க பார்வை பட்டாலே பட்ட இடம் கம்பளி பூச்சி நெளிகிற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அருவருப்பு வருது. அது சரி, அழகு போட்டியில் கலந்துக்க கையெழுத்து போட்ட பேசுகிற பேச்சா இது? இதை பாரி, அங்கே இருக்கிற ஜட்ஜுக்கு அத்தனை வெறும் ஆம்பளைங்க. கண்ணை மூடிட்டா மார்க் தர போகிறாங்க? சில்லி. அணுவாக உடம்பை பார்த்து ரசித்து அப்புறம் தானே மார்க் போட போகிறாங்க. அவங்கள பற்றி பேசுகிறதுக்கே இவ்வளோ அருவருப்பு காட்டுற நீயே அவங்களுக்கு முன்னாடி 2 பீஸ் நீச்சலோடையில் நடந்து வர போகிற. அது எப்படி? அதை நினச்சா தாண்டி எனக்கு பயமாக இருக்குது. எல்லாமே இந்த அம்மாவால் வர்றது. அவங்க எதிர்பார்ப்பு அவங்க எதையும் செய்ய தூண்டும். தேவைப்பட்டால் உனக்காக ஜட்ஜுகளையே எப்படி விலைக்கு வாங்கினாலும் வாங்கிடுவாங்க போல் இருக்குது. பார்த்தா ஆமாண்டி, படகுல பிள்ளை ஒருத்தர் தான் அழகு போட்டியில் ஜட்ஜுன்னு தெரிஞ்சு ஒரு வாரமாக அவரோட மகாபலிபுரத்தில் போய் தங்குறாங்க. அவர் கொடுத்த தைரியம் தான். எப்போவோ காலாவதியாக போன தேதிக்கு பிறகும் அப்ளிகேஷன் அங்கீகாரம் ஆகிருக்கு. பொதுவாக ஒரு பொண்ணு நினச்சா எதையும் செய்வான்னு சொல்லுவாங்க. உங்கள் அம்மா நினச்சா எதையும் செய்வாங்க போல் இருக்குது. உனக்கு என்னடி, நானே பொறாமப்படுற அளவுக்கு அழகி. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்னத்தை படிக்கிற? ஏது இந்த பேப்பர்? யாரோ டிஃபன் கட்டிட்டு வந்த பேப்பர் போல் இருக்குது. நீ என்ன அழகின்னு சொன்னது இதை மறுபடியும் படிக்க தோணுச்சு. ஏன்? வாங்கி பார்த்தா. அழகி கொலை என்றது தலைப்பு. இளம்பெண், பெயர் அழகி, நேற்று பரங்கிமலை சாலையில் இறந்து கிடந்தார். பயங்கரமான முறையில் 19 கத்தி குத்துகளுடன் போலீசார் உடன் விசாரிக்கிறார்கள் என்றது செய்தி. அத்தியாயம் 2. உள்ளங்கையில் முத்தமிட்டு அதை ஊதி காற்றில் பறக்க விட்டாள் திவ்யா. எதிரே சற்று தள்ளி மோட்டார் பைக்கில் அமர்ந்திருந்த கம்பீர பன்னீர்செல்வன் போலியாக அந்த முத்தத்தை பிடித்து பையில் போட்டு கொள்ளும் வரை நின்றுவிட்டு சிரித்தபடியே உள்ளே போனார். கலர் டிவியில் ராஜீவ்காந்தி பேசிக் கொண்டிருந்தால் படு சீரியஸாக ஆடியோவை தலைத்துவிட்டு முறைத்து பார்க்கும் அப்பாவை சங்கடமாக பார்த்துவிட்டு நகர்ந்தால். கடந்து போனார். திவ்யா நின்றாள். சாரி வந்துப்பா, இன்னும் முழுசாக கொஞ்ச நாள் கூட இல்லையே போட்டிக்கு. நேரத்தோடு சாப்பிடாம அப்படி என்ன போட்டி? அழகி போட்டிப்பா. கிரீடமெல்லாம் மாட்டிட்டு இடுப்பில் பெருசாக ரிப்பன் பட்டையில் மிஸ் மெட்ராஸ்ன்னு போட்டுட்டு நினைக்கவே சுகமாக இல்லை. சகிக்கலை. அம்மா பாருமா இந்த அப்பாவை. அவளை ஏண்டி சீண்டி விடுற? அவங்க அண்ணா பிள்ளையை நான் விழுங்கிட்டு விழுந்து சேவிக்கலைன்னு இப்போ தான் கத்திட்டு போகிறா. நீ வேற. இப்போ இங்கே யார் கத்துறாங்களா? அடியே திவ்யா, வந்ததே லேட்டு. இன்னும் என்ன பேசிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து சாப்பிட வேணாமா என்ன? தோ வரம்மா. அப்பா, இன்னைக்கு பியூட்டி பார்லரில் ஒரு தமாஷ். நான் முடிவெட்டிட்டு இருந்தேனா? கர்மம், முடிவெட்டுற நேரமாடி இது. ஒட்டி நின்று பேசாத. அப்புறம் இந்த குளிரில் நான் மறுபடியும் குளிச்சாகணும். நீ போய் குளிச்சுட்டு வந்துரு போ. மாடி ஏறி ஓடினாள். ஏன்னா இவ எங்கே குளிக்கிறா என்றார் பூரிப்பாக. மேலே அந்த திவ்யா ஸ்கிப்பிங் ஆடுவது தெரியாமல் 2 பேரும் மகிழ்ந்து போனார்கள். பார்த்துட்டே ரெடி அலமும். மிஸ் மெட்ராஸ், மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ்னு நம்ம பொண்ணு எங்கேயோ போய் நிற்க போகிறா என்றவருக்கு அவள் அமைதியை ஆச்சரியத்தந்தது. என்ன அலமும், கத்துவேனில் எதிர்பார்த்தேன். நான் ஏன் கத்த போகிறேன்? நடக்கிற விஷயம்னா கத்தி பிரயோஜனம் உண்டு. தொண்டை தண்ணி வத்துறது தான் மிச்சம். என் பேச்சை யார் கேட்குறா? இந்த வீட்டில் என் பேச்சுக்கு ஏது மதிப்பு? சாப்பிடும்போது நாற்காலிகள் விரைவிய போதும் நீயும் தலையை பின்னல் போட்டு பூ வச்சு லட்சுமிகரமாக பொட்டு வச்சு, அம்மா சமயத்தில் உன் தலையை பார்த்த கரைச்ச நான் பெத்த பொண்ணா பையனான நேக்கே சந்தேகம் வருதுடி பெண்ணே. சிரித்தார்கள். இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கடி குழந்த. ஐயோ வேணாம்மா, உடம்பு சதை போட்டுரும். 6 அங்குலம் டயாமீட்டரில் 3 சப்பாத்திங்கிறது நியூட்ரிஷ் அட்வைஸ்.
உன் தலை நல்லா திங்க வேண்டிய வயசில் என்னடி இது கன்றாவி. எங்கள் காலத்தில் இப்படியா இருந்தோம். இல்லாதனால தான் இப்போ சதை போட்டு ஜிங்குன்னு நிற்கிறேன். அரைஞ்சனா தெரியுமா? அது அப்புறம் ஃபோன் அடிக்கிறது யாருன்னு பாரு. என்ன கேட்டால் இல்லைன்னே சொல்லிடுறேன். நோ மேடம் ஏதாவது யோசனை சொல்லுவாங்க. ராத்திரி நேரமானா இந்த சனியை கனெக்ஷன் வெட்டியே ஆகணும். ஹலோ யாருங்க? திவ்யா இல்லையா மாமி? இருக்கா இருங்கோ. இந்தாடி உனக்கு தான் மாமி. ஆமே மாமி. ஐயோ ஃபோன் வாயக்கூட பொத்தாமல் இது என்ன கூச்சல். விறுவிறுன்னு நடந்து வந்து ஃபோனே வாங்கினான். ஹலோ சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்கள் யார்? திருப்தியாக சாப்பிடு. ஏன்னா இதுதான் நீ சாப்பிட போகிற கடைசி டின்னர். விடியறதுக்கு முன்னாடி உன் கதை முடியும். போட்டியில் நீ கலந்துக்க கூடாது. ஏய் யார் நீ? என்ன பேசுகிற? என்னடி திவ்யா? ராஸ்கல் எவனோ விடியறதுக்குள்ளே நான் சாக போகிறதா சொல்கிறான்ப்பா. டாமிட் கொடு இப்படி. டேய் யாரா அவன்? ஃபோன் குரட்டை விட்டு கொண்டிருந்தது. யாரடி அவன்? எனக்கு தெரியாதுப்பா. எவனோ ஒரு ரோகம். தெரியும் எனக்கு அப்போவே தெரியும். மாமியா இல்லை மாமி, எவனோ செருப்படி வயசு கழுத. இல்லைம்மா குரலில் கரகரான்னு இருந்தது. நிச்சயமாக கிழவனாக இருப்பான். 2 பேரும் செத்து சும்மா இருக்காளா? சீரியஸ்னஸ் புரியாமல். அடி அவன் எவனோ கொலகார மாதிரி பேசுகிறான். 2 பேருமா சேர்ந்து அவன் வயசாகிறாளா? நகருங்கோ. ஹலோ யார்? ஏசி அன்பு சுந்தரமா? ராஜகோபாலன் பேசுகிறேன். சின்ன ப்ராப்ளம். ஏதோ ஒரு அனானிமஸ் கால் வந்தது. விடியறதுக்குள்ளே என் மகளை கொலை செய்துவேன்னு மிரட்டுறான் பாஸ்டர்ட். அடையாளம் தெரிஞ்சுதா? அடையாளம் தெரிஞ்சா நான் ஏன் அனானிமஸ் கால்னு சொல்கிறேன்? சரி சொல்லுங்க, என்ன உதவி வேணும்? 2 பேரை காவலுக்கு அனுப்புங்க. மஃப்டியில் இருக்கட்டும். ராத்திரி நேரத்துக்கு மேலே காக்கி சட்டை பார்த்தா தெருக்கார ஆளுக்கு என்னமோ மாதிரி ஆகிடும். சிரித்தவாறே மாடி ஏறி போனால் திவ்யா. திவ்யா தாள் போடாத, திறந்தே இருக்கட்டும். சும்மா இருங்கோ. நீ சாத்திக்கோடி குழந்தை. ஜன்னல் கதவெல்லாம் அழுத்தி சாத்திக்கோ. ஏசி இருக்கோ இல்லையோ? சிரித்து கொண்டே அவள் உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டதும் அச்சமாக குளையலறை கதவை திறந்து பார்த்தால், கட்டலுக்கு கீழே ஆராய்ந்தால் காஷ்மீர தடுப்புக்கு பின்னேல் யாரும் இல்லை என்று உறுதியானதும் குதித்து கட்டிலில் படுத்து கைகளை மடித்து வயிற்றில் பதித்து எண்ணத் தொடங்கினாள். 1 2 3 எண்ணிக்கை 80 தொடும் முன் தூங்கி போனாள். மறுநாள் கல்லூரி வாசலில் இறங்கி காரை அனுப்பிவிட்டு உள்ளே போகும்போது பிரின்ஸ்பலுக்கு ஹாய் சொல்லி சிநேகிதிகளுடன் சண்டை பிடித்து தங்கையை இறக்கிவிட வந்த பன்னீர்செல்வத்துடன் ஓடிப்போய் நின்றாள். பன்னி என்றால் கொஞ்சலாக. ராத்திரி டின்னரில் என்ன கோழியா என்ற அவன் கரகரப்பு குரலுக்கு திக்கென்று விழித்து நிரம்பினாள். நீயா ஃபோன் பேசின? யா யூ என்று அவளை துரத்த மோட்டார் பைக்கை நழுவு விட்டு கொஞ்ச தூரம் போனதும் நிறுத்தி திரும்பி சொன்னார். வந்துரு, சாயங்காலம் வந்துரு. அவள் குனிந்து கல்லை பொறுக்க சரையலென வேகம் பிடித்து இரும்பு கேட்டை தாண்டி காணாமல் போய்விட்டாள். அத்தியாயம் 3. காய்ரே. அனிலா மராத்தியில் கத்தினார். கசவா? தமிழில் பேசு என்றான் சுதாகர். என் நல்ல தமிழ் பெண்ணே, தமிழில் பேசு. காய் சாங்டோஸ். ஓ மை டியர் அனிலா, புரியாத பேசலை பேசி குடும்பப்படுத்தாத. தமிழில் பேசு. முதல்ல என் பேரை முழுசாக சொல்லு. அனிலா முழுசாக சொல்லு. மிஸ் அனிலா தாமஸ். நீ இன்னும் முழுசாக சொல்லலை. அவனுக்கு புரிந்து விட்டது. வருங்கால மிஸ் மெட்ராஸ், மிஸ் இந்தியா, வருங்கால மிஸ்ஸஸ் அனிலா சுதாகர், இன்னைக்கு மிஸ் அனிலா தாமஸ் ஆப்ரஹாம் என்று அவசரமாக சொல்லிவிட்டு நிறைய மூச்சரித்தான். களைச்சு போயிட்டேன். சிரித்தாள். அதில் பாரு என் காதலனே, போட்டியில் எதிர்ப்பு மட்டும் போராது. ஓரளவுக்கு நினைப்பூட்டலும் இருக்கணும். ஆசை காட்டலும் வேணும். அப்போ தான் எதுலேயும் வெற்றி சுலபமாக வரும். பேசாமல் உன் பேரை அனிலா அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஔவையார்னு வச்சுக்கேன். ஏன் நீ பேச தத்துவங்க அப்படி. சரி கிளம்பு, உனக்கு சர்ச்சுக்கு நேரமாகுது. ஹோமி ஜோபே. பெங்காலியா? போச்சுடா. உன்னோட குடும்பம் நடத்தணும்னா அத்தனை இந்திய மொழியில் அத்தனை கற்றுக்கணும் போல இருக்கே. மைஜாவும். ஐயோ வேணாமா. அவசரமாக நகர்ந்தனை பிடித்து எடுத்து நிறுத்தினாள். புரியாமல் பேசுறியே. எது? மிஸ் மெட்ராஸ் ஆகிறதுக்கு தமிழ் அவசியம் எப்படியோ அதே மாதிரி மிஸ் இந்தியா ஆகிறதுக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏனா? யார் கண்டது? யாராவது பெங்காலி ஜட்ஜின்னு விற்காராருன்னு வெயி, அவர் பாஷையிலேயே நமஸ்கார்னு சொல்லிட்டா சில்லுன்னு ஆயிட மாட்டாரா? கக்காயா ஜமாய் ஜமாய் என்றான் சட்டென்று. இஸ்து போட்டுக்கிட்டு பக்கில் 2 விட்டா பிரியும். காதலனே, இது என்ன பாஷை? சந்தேகமே இல்லாமல் தமிழ் தான். தாய்மொழியே அடையாளம் தெரில. பெங்காலி அசாமியும் பேச போகிறீங்களோ? ஏய் வண்டியை நிறுத்து. ஏன்? தள்ளு வண்டி மசால் வடை திங்கி வாங்கி திங்கணும். 2 லட்ச ரூபா வண்டியில் வந்து உன் புத்தி இப்படி கையேந்தி பவனுக்கு போகுது பாரு. நட்சத்திர ஹோட்டலில் ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன் என்று எதை சொல்லியும் கேட்காதவள், என்னையோ உடம்புக்குள் பொறுத்து போயிடும், பியூட்டி கான்செப்ட் வர்ற வரைக்கும் வாய் அடக்குமா என்றதும் உடனே அடங்கிவிட்டாள். பூர்வீக கோவாவில் முன்னோர்கள் தின்ற மீனின் நூட்டம் அவள் உடம்பிலும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது.
பியூட்டி பார்லரில் நிறைய நேரம் செலவழித்து இப்பொழுதுதான் கச்சிதமாக போட்டி நடத்துபவர்கள் கேட்கும் அளவுக்கு இழைத்திருக்கிறாள். மகளே, மாதா கோவிலிருந்து அவசரமாக வெளியேறிய கும்பலில் நீந்தியவாறு போய்கிட்டிருந்த அனிலா திரும்பி பார்த்தார். யா பாப்பா, கொஞ்சம் மெதுவாக போ மகளே, உன் மம்மியும் டாடியும் ஆஸ்மா நோயாளிகள் பார். எனக்காக அது காத்திருக்குமே, அடையாறு வர போய் சேர சிரமமாயிடும், கஷ்டம். பஸ்ஸில் போய் ஏன் தலையெழுத்தா? 2 லட்ச ரூபா வண்டியோடு ஒரு காதல் டிரைவர் காத்திருக்க, அதுதான் கவலை தருது மகளே. கவலையே வேண்டும் பாப்பா. நியாயமாக பயப்பட வேண்டியவரோ அவர் தான். எனக்கு இருக்கிற துணிச்சலுக்கு நான் அவரை கற்பழிக்காமல் இருந்தால் போதாதா? வெல் பேபி, அம்மாவுக்கு ஏற்ற மக தான். நீ பிறப்பறக்கு காரணம் நான் இல்லை. அப்பா, உன் அம்மா தான் என்ன பாடாப்படுத்தி உன்னை பெத்தா அப்படின்னு அந்த அம்மாள் யாரோ தொண்டையில் அழுத்தி கிள்ளினார் போல் கீச் கீச் என்று சிரித்தார். மவுண்ட் ரோடு போஸ்ட் ஆஃபீஸை கடந்து அண்ணா காட்டிய பாதையில் திரும்பி வந்தபோது அனிலா சொன்னாள், இன்றைக்கி தான் என் மம்மியை பற்றி உண்மை தெரிஞ்சு சுதாகர். என்ன, என் வீட்டில் என் மம்மி ராஜ்யம். நீ எதுக்கு நம்ம கல்யாணத்தை மறுபரிசீலனை செய்ய? யூசி என்று கைகளை அகட்டி ஆட்டி பேசினார். நான் அம்மாவோட பொண்ணு, அவர் புத்தி எனக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நெவர் மைண்ட், அதை சமாளிக்க எனக்கு தெரியும். ஓ காட், நீ அப்படி சொல்கிறியா? என் கையில் ஒரு சூரிக்கத்தி இருக்குது. ஓங்கி ஒரு சொருகிட்டு போக மாட்டேனா? நடக்காத சங்கதியை பற்றி பேசுகிறது தப்பு. என்னை கொலை செய்கிற அளவுக்கு மாவீரன் இனிமேல் பிறந்தாதான் உண்டு. அதுவும் நான் தயார் செஞ்சாதான். மங்கம்மா சபதம் மாதிரி இந்தம்மா சபதமா? சரி வா. முதல்ல மிஸ் மெட்ராஸ் ஆகணும். அது வரைக்கும் வேறு எந்த நினப்புக்கு போகிறதா இல்லை. அப்படியே ஆக 5 வருஷத்துக்குள்ளே. அது என்ன 5 வருஷம் லிமிட்டு? ஓட்டிக்கான வயசு தாண்டிடுவேன். கேவின்னு எல்லாம் சொல்லி சேர்த்திக்க மாட்டாங்க. அடிக்க வராத காதலனே, நீ ரொம்ப மோசமான ஆள். இரு பேசிக்கிறேன். உனக்காக டெய்லி பேட்டா இன்றைக்கி கிடையாது. அனிலா மீண்டும் கூறினார். நேற்று விடி கனவு வந்தது. நீ அதில் அலறதை பார்த்தேன். என்ன நானே சவப்பெட்டியில் பார்த்தேன். பயமாக இருக்குது. விடிய காலையில் கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. சில்லி, மூட நம்பிக்கையில் குறை என் காதலி. நீ சொல்லும் அதே கனவு சாஸ்திரம் தன்னைத்தானே பெகமாக பார்க்குறவங்களுக்கு ஆயுள் அதிகம்னு சொல்லுது. அதனால தான் பலிக்கட்டும்னு பார்க்கலாமா? வீட்டில் இறங்கி கொள்ளும்போது சொன்னார். சிரித்து பேசினாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் வருது காதலனே. என்ன பயம்? மரண பயம். இறங்க முயன்றவளை இடித்து அமர்த்தி காரை நகர்த்தினார். ஏய், எங்கே கொண்டு போய் போகிறேன்னா? வீரமுத்து வீட்டுக்கு. யார் அவர்? நம்ம ஊர் எக்ஸாசிஸ்ட். கன்னி பொண்ணுங்களை பிடிச்சி பேய் ஓட்டுறதுல சாமர்த்தியசாலி. எனக்கு பேய் பிடிச்சதா நினைக்கிறேன்? ஆமாம், சந்தேக பேய். முகம் வாடினார். சிலி, அவர் நல்ல ஜோதிடர். உன் கையை பார்த்து நல்லதாக 4 வார்த்தை சொல்லிட்டாருன்னா உனக்கு தன்னம்பிக்கை வரும் பாரு. ஆனால் அந்த வீரமுத்துவின் வரவேற்பில் இருந்த உற்சாகம் இவள் கையை பார்த்ததும் காணாமல் போயிற்று. பாலச்சந்தர் படம் பார்த்தியா? இல்லை. நல்ல இன்ட்ரெஸ்டிங். அதில் ஒரு சீன் பாரு என்று ஆரம்பித்தார். முடித்தார். என்னதான் ஆனாலும் சாவித்திரி வழி வராது. ஓ வாவ், வாட் அ கிரேட் ஆர்டிஸ்ட். ஜோசியம் சொல்லுங்கள் சார். ரேகா என்ன சொல்லுது? அது கிடக்குது. நல்ல உடம்பு உனக்கு. நீ ஏன் பிடி உஷா மாதிரி அத்லெட்டிக்காக ட்ரை பண்ணக்கூடாது? வெளியே வந்ததும் அனிலா கேட்டார். வாட் இஸ் திஸ் காதலனே? ஜோதிடத்தை தவிர மீதி எல்லாத்தையும் பேசுகிறாரு, விடலப்பையன் மாதிரி. மறுநாள் சுதாகர் தனியாக போய் அந்த வீரமுத்துவை பார்த்தபோது சொன்னார். அந்த பொண்ணுக்கு ஜோசியம் பார்க்குறது வீண் வேலை தம்பி. ஏன் சார்? ஆயில் ரகையே வெட்டுப்பட்டு துண்டாக இருக்குது. அவளுக்கு எந்த நிச்சயமும் மரணம் சம்பவிக்கலாம். அதனால தான் நேற்று எதையுமே நான் சொல்லலை. ஆறு மேற்காக ஓடினால் என்ன, தேர் கிழக்காக போனால் என்ன, நான் மட்டுமே என் வழியில் போவேன்னு புரியாத முடிச்சா என்ன அர்த்தம்? கயிறும் அறுதல், தோண்டியும் ஓட்டங்கிற மாதிரி உங்கள் அப்பனும் சரியில்லை, நீயும் சரியில்லை, நடுவில் நான் தான் கிடத்துட்டு அலையிறேன். இடுப்புகளை கையால் தாங்கி நின்ற அத்தையை அலட்சியப்படுத்தி விட்டு புத்தகம் படித்து கொண்டிருந்த சத்யாவை முறைத்த அத்தை, அடியே எங்கேயோ ஊர் பேருன்னு தெரியாத என்னமோ அலட்சியம் பண்ணுற. அடியே, பழைய மரத்துக்கு தாண்டி வேறு நீளம், பழைய மனுஷிக்கு தான் வாய் நீளம். தான் சொல்வதை கேட்க போறியா இல்லையா? புறாவுக்கு பயந்து விதைக்காமல் இருக்க முடியுமோ? புத்தகத்தை மூடி பக்கத்தில் வைத்து கொண்டாள். சொல்லுங்க கேட்குறேன். 10ஓட 11 அத்தோட நீ ஒன்று. அந்த கும்பலில் நீ போய் நிற்க வேண்டாம். சொன்னா கேளுடி ராஜாத்தி. ஆழமான ஆறானாலும் இறங்கி பார்த்தா தான் ஆபத்தே தெரியும். நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு வந்துட்டா வர்றவன் 1000 கேள்வி கேட்பான். அப்புறம் ஓட்டோட வீடும் போச்சு, ஓலையோட குடிசையும் போச்சுன்னு உட்காந்துட வேண்டியது தான். நான் சொல்கிறத கேளு. கேட்குறேனே, இந்த அழகி போட்டி அளவில் நம்மளுக்கு வேணாமே. உன்னையும் சேர்த்திக்கிறியாத்த? உன்னையெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க, ஏஜ் லிமிட் தாண்டிட்ட. அடியே சரி மேலே சொல்லு. அடியே பொண்ணு, காற்றுக்கு நேராக துப்புனா மூஞ்சி முகத்தில் தாண்டி வந்து விடும். நம்ம குடும்ப கௌரவத்தை கொஞ்சம் நினச்சி பாருடி. நம்மெல்லாம் ராஜ வம்சம்டி. வீட்டை விட கதவு பெருசு, காட்டை விட ஆனை மவுசுங்கிற மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு போட்டின்னு போய் நிற்கிறது நல்லாவா இருக்குது? இப்போ என்ன சொல்கிறாத்த? என்ன அழகு போட்டியில் கலந்துக்க வேண்டாங்கிறியா? சரி போகலை. அதாண்டி ராஜாத்தி, அதுதான் எங்கள் அண்ணாத்தான். நல்லா புரிஞ்சுக்கிறேன்.
கடிக்கிற நாயை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இந்த அசிங்கமெல்லாம் உனக்கு வேணாண்டி. நீ நானும் சொல்லி பிரயோஜனம் இல்லாத அப்பாவோட ஆசை எனக்கு தெரியும். எப்படியாவது மிஸ் மெட்ராஸ் ஆக்கிடணும், அப்புறம் கன்னடம், தமிழ், ஹிந்தின்னு சினிமாவில் கொடிகட்டி பறக்கணுங்கிறது அவரோட ஆசை. எனக்கு இருக்கிற அழகுக்கு ஈஸியாக பட்டம் வந்துடும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ கேன்சல் பண்ணுன்னா சிரிப்பாங்களே. குடிச்ச வாயை தொடச்சி போடு, சிரிச்ச வாயை கிழிச்சு போடுன்னு கிழிச்சிட மாட்டேன் நான் கிழிச்சு. சாரி, நீங்கள் சொல்கிறது புரியல. அழகு போட்டியும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். நல்லா எவன் குத்துனா என்ன, அரிசி கிடச்சா சரின்னு சும்மா வீட்டோட கிட. எனக்கு பிடிக்கலையே, பொறிச்சு போகிறேன்டி. அடி என் ராசாத்தி, இப்போவே போயிட்டு உங்கள் அப்பங்கிட்ட போட்டியும் பிடிக்கல, சினிமா பிடிக்கலன்னு சொல்லிவிடு. மாட்டேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இப்போ சொன்னியடி பிடிக்கலன்னு. அது பிடிக்கலன்னு சொன்னனே அதுவா? நீ இப்படி வாயோயாமல் பழமொழி பேசுறது பிடிக்கலன்னு சொன்னேன். எழுந்து நிற்கிறதுக்குள்ளே என்ன ஒரு குணம்னா, அடியே ஒன்று மட்டும் சொல்கிற கேட்டுக்கோ. வாய் காஞ்ச புளி ஆளு மேலே விழுந்தா தாய் நினப்பு வந்து அம்மானு தான் கத்தணும். அப்பவும் அத்தேன்னு கத்த மாட்டேன். என்னமோ விடு. அட, பார்க்கத்தான் மடியில் கட்ட முடியும், பின்ன கோப்பையேவா மறைக்க முடியும்? அடி போடி, எனக்கு என்ன வந்தது? இடுக்கில் வந்து ஒளிர அடுக்கு சட்டி போன மாதிரி நான் கிடக்கேன் ஒரு மூளையில். வாழைப்பழத்தில் வாழை எடுக்கிற மாதிரி ஒன்றை மாற்ற முடியுமா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னடி காதை பொத்திக்கிற? அடியே பொண்ணே, கத்துற புள்ள தாண்டி தக்கும். என் பெருமை உனக்கு இப்போ தெரியாது. கொம்பு 2 குறவலை 3 நிற்கிற, வந்து நின்று அழுவ பாரு, அப்போ பேசிக்கிறேன். பொத்திய காதை திறந்தார். பேசிக்கிறேன்டி என்றது மீண்டும் பொத்தி கொண்டு அவர் போய்விட்டது நிச்சயமாக தெரிந்தும் தான் காதை திறந்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அப்பாடி, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. என்ன சத்யா, என்ன சொல்லிட்டு போகிறாங்க அத்தை? ஒன்றும் கேட்காதீங்கப்பா, மூச்சுக்கு 300 பழமையாக பேசி தள்ளுறாங்க சரளமாக. அதுவும் சரி, நீ என்ன இங்கேயே இருக்க? பியூட்டி பார்லர் போகல? நாளைக்கு வந்தால் போதும்ட்டாங்க. பெல்ட் மசாஜ் எடுத்துக்கணும், இல்லைன்னா இடுப்பு சத்தை போடும். உன் ஃப்ரெண்டு வந்து, என் ஃப்ரெண்டு சீதாவா? இல்லை, கிருபாகரன். என்னமோ க்ரீம் கேட்டியாமில்ல, 4 டப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறான். நல்ல பையன் போல் இருக்கே. ஆமாப்பா. ஆமோதிக்கிறியா? எந்த சங்கதியும் அளவோடு நிற்கட்டும். ஒன்றை வச்சு கனவுல வளர்த்திட்டு இருக்கேன். சினிமா ஃபீல்டை ஒரு கலக்கிறியே ஆகணும். சமாச்சிடுவோம்ப்பா, கவலைப்படாதீங்க. டோன்ட் மென்ஷன் மை பேபி. ஹலோ, சொல்லு. சாயங்காலம் காஃபி ஹவுஸில் காத்திருக்க வரவா? ஷியோர், வச்சுடட்டுமா? இதுதான் வர லட்சணமா? எத்தனை மணிக்குன்னு கேட்க வேண்டாமா? வழக்கம் போல் 6 மணி தானே? இல்லை, 4 மணிக்கு. ஏன், என்ன அவசரம்? 4 மணிக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஹார்ஸ் ரைடிங்க்கு குதிரை ஒதுக்குவாங்க, ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னனே. 5 மணிக்கு போய் பேசினா தான் நாளைக்கு குதிரை ஒதுக்குவாங்க. சரி, வர்றேன். பை சத்யாஸ், பை கிருபாஸ், நாளை காலுக்கு வந்துடுறேன். அதில் பார் சத்யா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை. நியாயமான ஆசை தானா? வெரி ரீசனபிள் ஆசை. அவருக்கு முதலாக பேத்தி தான் வேணுமா? ஐயா, ஆளைப்பார், எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். ஒன்றை வச்சு சொல்ல, என் தங்க புதுசாக கல்யாணமான இருக்காளே, அவள் போய் சொல்லு, பெண்வெளி பிள்ளைகளுக்கெல்லாம் தாத்தாவா இவர் பாத்தியத்தை கொண்டாட முடியாதுன்னு. ஏன்னா இனத்தோட பசுங்கன்னும் அவங்க வீட்டோட சரி. கொடுத்து வச்சுட்டு பொண்ணாச்சே, பாரு என்ன ஆச்சு. இந்த அத்தையோட பேசி பேசி எனக்குமில்ல பழமொழி சரளமாக வருது. விருட்டும் திரும்பாமல் தற்செயலாக பார்வையாலும் உன் பக்கம் இருக்கிற டேபிளாக இருக்க அளப்பார். பார்த்தா, யார் அது? உன்னைத்தான் கேட்கணும், அப்போலேருந்து பார்க்குறேன். வெச்சக்கன் வாங்காமல் பார்க்குறாரே. இரு வர்றேன். ஏய், எங்கே போகிறேன்? ஒரு உலுக்கிட்டு வந்துடுறேன். சில்லி, இதெல்லாம் சொல்லி தெரிகிற நாகரம் இல்லை, உட்காரு பேசாமல். சரி, அழகி போட்டிக்கு என்னைக்கு? வர்ற ஞாயிற்றுக்கிழமை. என்ன சலிப்பாக சொல்கிற? எனக்கு நம்பிக்கை இல்லை. அழகி போட்டிகளை கலந்துக்கிற தகுதி எனக்குறதா நான் நினைக்கல. பின்ன ஏன் கலந்துக்கிற? என் இஷ்டம் இல்லை, வற்புறுத்தல். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் சினிமாவில் என்ட்ரி பண்ணணும்னு ஆசை. இதில் பரிசு கிடைக்குமோ இல்லையோ, பொதுவும் தேடி வர தயாரிப்பாளர்கள் டைரக்டர் கண்ணில் படமாட்டேனாங்கிற ஆசை தான். உனக்கு இல்லாத பரிசா? இல்லைன்னு சொன்னால் நான் சண்டைக்கே போயிடவும்ல என்றவனை பார்த்து சிரித்தாள். பாரேன் அவனை. ஓ மை டியர் கிருபா, நீ ஏன் அவனையே கவனிக்கிற? நான் ஏன் அவனை கவனிக்கிறேன்? பின்ன அவன் பார்க்குறது உனக்கு எப்படி தெரியும்? சிலி, வீட்டுக்கு வெளியே எல்லோரும் நல்லவங்க இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. அப்படி இருக்கிறவங்கள இன்னமும் ஒருத்தன் நினச்சிட்டு சும்மா இரு. சரி, கிளம்பு. எங்கே போகலாம்? வேற எங்கேயாவது போகலாம். அவனை கண்ணாலேயே கற்பழிச்சிடுவான் போல இருக்குது. ஜெலசி, யூ புவர் ஜெலஸ். சிரித்தவாறே அவர்கள் போவதை அந்த ஆள் பார்த்து கொண்டே இருந்தான். வெளிர் நீள கண்களோடு விரித்தான். மெல்ல எழுந்து அவர்கள் அறியாமலேயே பின்தொடர்ந்தான். நெரிசல் மிகுந்த தீநகர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கும்போது பஸ்ஸுக்காக நீளமான கியூவில் நின்ற போதும் நகரும் போதெல்லாம் காத்திருந்த அந்த உருவம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தது. அவளை பஸ் ஏற்றிவிட்டு விலகி வந்த கிருபாகரன் தோளை தொட்டு நிறுத்தினான் அந்த புதியவன். இவன் பெரிதாக சண்டை போட முயலும்போது கையமர்த்தி தடுத்தான். அவளோட பழகாத, அது உனக்கு நல்லதில்லை, உனக்கு பயன்பட மாட்டான். ஹூ த ஹெல் ஆர் யூ?
எனக்கு தெரியும். என்ன, விதி முடிஞ்சிருச்சு, கதையும் முடிய போகுது. அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 4. இந்த மாதிரியான அலைகள் கொலை பற்றி அடிக்கடி பேப்பரில் செய்தி வருது இவளே, பாரதி சொன்னாள். என்னதான் இதோட பின்னணி ஒன்றும் புரியலையே. அது போலீஸோட தலைவலி, உனக்கு எனக்கு வேண்டாது. உன்னை பற்றி கவலைப்படி, முதல்ல செய்யணும், ஏதாவது செஞ்சே ஆகணும். அப்படி எதுவும் செய்கிறதா அது அதிரடி நடக்காதான் இருக்கணும். செய்வியா? எதையாவது செய்யணுடி. அப்போ சரி, எங்கேயாவது காணாமல் போயிடு. போட்டி நடந்து முடிக்கிற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாத. நீ என்னடி சொல்கிற? இருக்கிற ஒரே ஒரு வழியை தான் சொல்கிறேன். பேசாமல் எங்கேயாவது காணாமல் போயிடு. மிராண்டாவுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இடியட் மாதிரி பேசாத. மிராண்டா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவுக்கு தகவல் போகாமல் போயிடுமா? அவங்களுக்கு தெரியாத இடமா இருக்கணும். நான் என்ன ஏற்பாடு செய்வா? செய்யேண்டி ப்ளீஸ். என்னோட தூரத்தை ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் தங்கிக்கோ, பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? அவங்க வீட்டில் பெண்களே கிடையாது. சமையலுக்கு கூட ஒரு ஆண் தான் இருக்கார். பெண்களே இல்லாத இடமா? ஏன்? பயப்படாதடி இவளே. அவர் என்னமோ அவள் பெண்கள்னாலே ஒரு அவர்ஷன். நானும் அம்மாவும் கார்லேயே காத்துட்டு இருக்கும்போது அப்பா மட்டும்தான் உள்ளே போய் பேசிட்டு வருவார். அவர் வர வரைக்கும் காரில் தான் காத்துக்கிட்டு இருப்போம். இப்போவும் உன்னையும் அவ்வளோ சுலபத்தில் சேர்த்துக்க மாட்டார். சேர்த்துக்கிட்டா பெத்த அப்பா மாதிரி பிரியமாக பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா, பாரதி கண்கலங்க கேட்டார். அவர் பேர் என்ன? பாண்டியன்னு கூப்பிடுவாங்க. எங்கள் பேரும் ஏதோ பாண்டியன் தான் அம்மா சொன்னாங்க. உடனே சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி அப்பான்னு நீ போக மாவளேன்னு அவர் கட்டி பிடிச்சிருங்க வரணும் கற்பனை பண்ணாதடி. இவருக்கு கல்யாணமே ஆகலையா, எங்கள் அப்பா சொன்னார். இப்போது உன்னை சேர்த்துக்கிறது கூட எங்கள் அப்பா கேட்டுக்கிட்டா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ராத்திரி அப்பா விட்டு ஃபோன் பண்ண சொல்கிறேன். சோஃபாவில் களைப்பும் சோறுமாக காத்திருந்த பாண்டியன் ஃபோனின் அவசர வீரிடலுக்கு கேசட்டை தலைத்து விட்டு ஃபோனை பறித்தார். காதில் பொருத்தி அவசரமில்லாமல் சொன்னார். பாண்டியன் ஹியர். நான் தான் கிருஷ்ணசாமி பேசுகிறேன். சம்ரோச்சனம் தானே? நேற்றே கேஷ் அனுப்பி ரசீது வந்துருச்சே. அது இல்லைப்பா. பின்ன ராத்திரியில் என்ன ஃபோன்? என் மகளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், சால்வ் பண்ணேன். நீ தான் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேருந்து எல்லாத்தையும் உள்ளங்கையில் மொத்தி வச்சுருக்கியே. என்ன, மார்க் லிஸ்ட்டா, அட்மிஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பியூர்லி பர்சனல் மேட்ரு. சொல்லுங்க. என் பொண்ணும் அவள் ஸ்நேகிதியும் ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டில் தங்க போகிறாங்க. எதுக்கு? பட்டணத்து ஓசைகளுக்கு தப்பி உன் தோட்டத்தில் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு நினைக்கிறேன். வேறு இடம் பாரு. யூனோ மை பாலிசி, ஐ ஹேட் தம். அதனால தான் பாதுகாப்பாக இருக்கணும் உன் வீட்டை தேர்ந்தெடுத்து தான் என் பொண்ணு சொன்னான். எதுக்கு ஒழியணுமாம்மா? வற்புறுத்தல் கல்யாணம் அண்ட் ஆல் தட்? நோனோ, இது சங்கதியே வேறு. சீக்கிரமாக சொல்கிறியா? எனக்கு டின்னருக்கு டைம் ஆகுது. அது என்னமோ இவளோட ஃப்ரெண்டு அழகிய போட்டியில் கலந்துக்க சொல்லி வற்புறுத்துறாங்க போல இருக்குது. தப்பிச்சுக்க பார்க்குது. ஒரு நிமிஷம், என்ன சொன்ன? அழகி போட்டியா? ஆமாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அது முடிகிற வரைக்கும் வீட்டார் கண்ணில் படாமல் பார்த்துக்கணுங்கிறா அந்த பொண்ணு. சரி, வர சொல்லு, நாளைக்கே வந்துட சொல்லு. ரியலி? ஆமாம், ஆனால் அவங்க வர்றப்ப நான் இருக்க மாட்டேன். ஏன்பா? அது அவசர வேலையாக பம்பாய் போகிறேன். வர்ற செவ்வாய் புதன்லாம் திரும்பி வருவேன். பரவாயில்லையா? பரம இருப்பான், பார்த்துக்குவான். ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடவா? அதை செய் முதல்ல. ஒரு விஷயம் சொல்லிவிடு. அழகி போட்டி எங்கே நடக்குது? கேட்டுக்கொண்டு அவசரமில்லாமல் ஃபோனை அமர்த்தினார். பிறகு அழைத்தார். பரமன். அவசரமாக சாப்பாட்டு மேஜைக்கு வந்து ஆம்லெட்டை அவர் தட்டில் போய தவள விட்டான் அந்த பரமன். ஐயா, ஃப்ரெண்டு வீட்டிலிருந்து 2 பொண்ணுங்க நாளைக்கு இங்கே வர்றாங்க. விரட்டிறன் ஐயா. டேமிட். அவங்க இருக்க விடு. என்னை பற்றி கேட்டால் பம்பாய் போயிருக்கிறதா சொல்லிவிடு. போகிறீங்களா? அந்த பரமனுக்கு சந்தேகம் பிரபாகமாக வந்தது. ஞாயிற்றுக்கிழமை டிவியில் சிவாஜி படம், இவர் இல்லைன்னா பார்த்துடலாம் என்ற எண்ணத்துடன். ஐயா, இன்னொரு ஆம்லெட் போடவா? சுட்டுவரலை அசைத்து மறுத்தார். 2 அப்பளமாவது பொரிக்கிறேன். சப்பாத்திக்கு அப்பளமா? என்ன விஷயம்? ஏக குஷியாக இருக்க? அவங்கள கற்பழிக்கிற உத்தேசம் இருந்தால் அதை மற உடனே. என் ஃப்ரெண்டோட மகளை எனக்கு தெரியும், கராத்தேல எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லியே நல்லா 4 அடி கொடுப்பா. ஐயா, விஷயம் அது இல்லைங்க ஐயா, சங்கதியே வேறு. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இருந்தால் படம் போட மாட்டீங்களா? பார்த்துக்கோ. ஆனால் சரியாக 7:30 மணிக்கெல்லாம் சப்பாத்தியை ரகசியமாக ரூமுக்கு கொண்டு வந்துடும்.
சாப்பிட்டதும் பத்திரிகை அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டார். சப் எடிட்டர் சாமண்ணா இருக்காரா? நான் தான் பேசுகிறேன். நான் தான் பாண்டியன். ஓ சார் சொல்லுங்கள். போன தடவை லைன்ஸ் கிளப்பில் நீங்கள் கோட் பண்ண சமய நூல்கள் சடங்குகள் பற்றி ஞாயிற்றுக்கிழமை வருது. நான் கூப்பிட்ட விஷயம் வேறு. என் ஃப்ரெண்டோட மகன் ஏதோ அழகு போட்டியில் கலந்துக்கிறான். டீட்டெயில் கேட்டு எழுதியிருக்கான். பம்பாய் பத்திரிக்கை ஒன்று, சோப்பு நிறுவனம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்க போகுது. அதில் கலந்துக்க போகிற பண்கள் பெட்டியல் வந்திருக்கு. ஆனால் அது பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டியல் வேணும். எனக்கு மட்டும் சொல்லு. உன் பையன் காலேஜ் அட்மிஷன் விஷயமாக கேட்டே இல்லை. எழுதிக்கிங்க சார். மிஸ் திவ்யா, அனிலா தாமஸ், பாரதி, சத்யா எழுதி கொண்டார். ஐயா, நான் பம்பாய்க்கு போக போகிறதில்ல. இங்கே தான் ஒளிஞ்சுக்க போகிறேன். அவங்களில் ஒரு பொண்ணு அழகு போட்டியில் கலந்துக்க போகிறதான். அதை தடுக்கணும் அழுத்தமாக சொன்னார். நிரந்தரமாக மனசுக்குள்ளே அனுதாபப்பட்டு கொண்டான் அந்த பருமன். பாவம், யார் பெற்ற பொண்ணோ. அமைதி இல்லாமல் ஏசி முளை அலட்சியப்படுத்தி தூங்க முயன்று கொண்டிருந்த அந்த பாண்டியனுக்கு மனதில் தவிப்பு. காட்சிகள் போய் வந்தன. அழகு போட்டி. மனசுக்குள் வந்து நின்ற அந்த பொன்னி பார்வையாலேயே கெஞ்சினாள். ப்ளீஸ் கெஞ்சாதடியர். குடும்ப பொண்களுக்கு இந்த அவார்டெல்லாம் தேவையில்லை. மனைவியோட அழகை நான் ஒருத்தந்தான் ரசிக்கணுமே தவிர தெருவோட போகிறவனெல்லாம் இல்லை. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். குழந்தை பிறந்துட்டா இந்த போட்டியெல்லாம் வெறும் கனவாயிடும். இந்த இளமையும் வாழைப்பும் மறுபடியும் வராது. என்ன சொல்கிற நீ? ஒரே ஒரு தடவை ஜெயிச்சு கிரீடமும் குறுக்கு அந்த ரிப்பன் பட்டையும் போட்டால் படத்துக்கு நான் போஸ்ட் தரணும். ஊர் பூராவும் உங்ககிட்ட மிஸ் மெட்ராஸுக்கு கணவனா நீங்கன்னு பொறுமையாக பார்க்கணும். அதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும். கல்யாணமான என் மனைவிமா நீயே. உங்களுக்கு எனக்கு நடந்தது ரகசிய கல்யாணம் தானே, யாருக்கு தெரிய போகுது? மிஸ் பொன்னின்னு தானே மனுவிலேயே எழுதி கொடுத்தேன். கொடுத்துட்டியா? முந்தா நாளே. டேம்யூ. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கேள்வி? போட்டி நேரத்தில் நீங்கள் தகராறு பண்ணி நான் கன்னி பொண்ணு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால தான் ஒரு எச்சரிக்கையாக முன்னடவடிக்கை. எரிச்சலும் கோபமாக, எப்படியோ ஒளி. நான் ஊர்லேயே இருக்க போகிறதில்ல. ஐ வாண்ட் ஃபார் யூ. டூ இட் எவர் யூ வாண்ட் என்று விலகி கொண்ட அதே நேரம்தான் விபரீதம் ஆரம்பித்தது. கோபமாக பம்பாய், கல்கத்தா, சிங்கப்பூர் என போய் 6 வருடங்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் திரும்பி வந்தபோது நிறையவே மாறியிருந்தால். பெயர் உட்பட. வீடு மாறியிருந்தால். 6 வயதை குழந்தையை ஊராரிடம் என் தங்க பொண்ணு மிராண்டாவிலிருந்து கூட்டிகிட்டு வந்து வளர்க்கிறேன் என்று பொய்யாக நான் பேட்டியில் கூறினார். இவன் போனபோது பிஆர்ஓவும் மேனேஜரும் 1000 கேள்வி கேட்டு அப்புறம்தான் படு ஸ்டைலாக படியை இறங்கிவிட்டு பாதியிலேயே நின்றார். கண்களில் அலட்சியம் காட்டி கேட்டார். யார் நீங்கள்? அதிர்ந்தான். புதுப்படம்னா கதையை பிஆர்ஓட்ட சொல்லுங்கள், பண விஷயத்தை மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள். ஐ எம் பிஸி நவ். எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு முதல்லே போகலன்னா பின்னாடியே ஸ்மோக்கர்ஸ் ஏரியாவில் தான் சீட் கொடுப்பாங்க. உங்கள் கமரை திணறிட்டே போக வேண்டியது வரும். பொன்னி, செக்ரட்டரி சார் விலாசம் தவறி வந்து யாரையோ பொன்னி தேடுறாரு. இது இல்லை வீடு, இது சூப்பர் ஸ்டார் மங்களாதேவி வீடுன்னு சொல்லி அனுப்புங்க வெளியே. இவனை தவிர்த்து விட்டு வெளியே போய் காரில் ஏறிக்கொண்டால். ஏர்போர்ட் போ டிரைவர். விமான நிலையத்துக்கு கூட பார்க்கும் பார்வையிலேயே வெறுப்பை உமிழ்ந்தாள். மீறி நெருங்கிய போது, மிஸ்டர், வீட்லேயே உன்னை சமாளிச்சோனா, இது பொது இடம், ஜாக்கிரதை என்றவள் அழைப்பு வரும் முன் செக்யூரிட்டிக்கு செக்கிங்கு போய் முதல் ஆளாக நின்றால். அலட்சியமாக, மிக மிக அலட்சியமாக. அத்தியாயம் 5. குட்டையான கூந்தலை காற்றில் புரளவிட்டு நடந்தால் பாரதி. ஆட்டோ ஏறி அமர்ந்த பயணித்தால் புதிய அனுபவம். விழுந்து விடாமல் பேலன்ஸ் பார்ப்பது சிரமமாக இருந்தது. மேலே கூரைக்கு கம்பிக்கும் இடையே விரல்களை சொருகி பயணித்து வந்து சேரதுக்குள்ளே உண்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. விளை இறங்கினால் பணம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்கும் பொழுது இடுப்பை கைகளால் தாங்கியவாறு முறைத்து கொண்டிருந்தால் அவள். ஆட்டோ போனதும் கேட்டாள். வீட்டு வாசலிருந்து ஆட்டோ பிடிச்சியா? ஆமாம் என்றால் பெருமையாக சொன்னவள். மூளை இருக்கா உனக்கு என்றதும் பின்வாங்கினாள். ஏண்டி, எவ்வளோ பெரிய ஸ்டார் வீட்டு பொண்ணு நீயே. நாளைக்கு காணலைன்னா இருக்கிற டாக்ஸி ஆட்டோக்காரங்களை தானே விசாரிப்பாங்க. இந்த ஆள் ஒன்று இந்த வீட்டில் இருக்கிறத தாச்சிட்டு விட்டாங்கன்னா ஏண்டி வம்பு பண்ணுற? இது என்ன பெட்டி? 2 நாளைக்கு துணிமணி எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு? நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வேலைக்காரங்க பார்த்தா உங்கள் அம்மா சொல்லிட மாட்டாங்களா? சாரிடி. சரி நடந்தது பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு விஷயந்தான் அப்செட் ஆகிடுச்சு. எது? 2-3 நாளைக்கு அவங்க கூட தங்கணும்னு பார்த்தேன். அது முடியாமல் போச்சு. ஐயோ, ஏண்டி? விவரம் தெரிஞ்சு உங்கள் அம்மா இங்கே வந்து தேடுனா? சாரி, எனக்கு தெரியாதுன்னு கைவிரிக்க இங்கே ஆள் வேணாமா? சரி, காரில் ஏறு. இரும்பு கேட்டை கடந்து உள்ளே போனது கார். போட்டிக்கு வாசலிருந்து அவனுக்கு வாயெல்லாம் பல். பார்க்கும் பார்வையை பெண்களையே பார்த்தது ரொம்ப காலம் ஆகிறது என்றது இளமையாக இருந்தான். வாங்க என்றான் இனிப்பாக. நீங்கள் பரமன் தானே? ஆமாங்க. சாப்பாட்டிலேருந்து வீட்டு பராமரிப்பு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். இவன் ஃப்ரெண்டு அனிதா சொன்னாங்க கொஞ்ச நாள் இங்கே தான் தங்கியிருக்க போகிறா. 2 பேருமே தங்க போகிறதா தான் ஐயா சொன்னார். இவங்க மட்டும் தங்க போகிறான்னு சொல்கிறீங்களே. கடைசி நிமிஷத்து மாறுதல். நான் வீட்டில் இருந்தாகணும். அவளுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கோ. சரிங்க.
கார் கிளம்பி போனதும் உள்ளே போக முயன்றவளை ஈர்த்தது தோட்டப்பூக்கள். இந்த மெட்ராஸ் வெயிலுக்கு கையழக ரோஜாப்பூ ஒரு அதிசயம். நெருங்கி போய் பார்த்து தொட்டு ரசித்தவள், பொன்னி, அடி பாவி நீயா என்ற பெரிய அலறலுக்கு திடுக்கிட்டு திரும்பி பார்த்து தேடினாள். மொட்டை மாடியிலிருந்து வெறித்து பார்க்கும் அந்த பெரியவரின் பார்வைக்கு நடுங்கி போனால் உள்ளே நோக்கி ஓடினாள். சமையலறைக்கே போய் நின்ற நிலையில் சக் சக் என்று காய் வெட்டி கொண்டிருந்த பரமடனும் போய் திக்கென்று நின்றாள். என்னம்மா, எதை பார்த்து இப்படி ஓடி ஓடுறீங்க? அது பைத்தியம் பைத்தியம். என்னது? ஐயோ, உன்னை சொல்லல, மேலே மொட்டை மாடியில் என்ன பொன்னின்னு கூப்பிட்டுச்சு, நான் பார்த்தேன். உங்கள் பேர் பொன்னியா? இல்லை. என்ன ஏன் பயப்படுறீங்க? வாங்கம்மா. திரும்ப போய் தோட்டத்தில் என்று அச்சமாக நிமிர்ந்து பார்த்து யாருமில்லை என்று தெரிந்த பின்னால் திரும்பி வந்து அமர்ந்தாள். ஆளுயர ரேடியோகிராமில் பாட்டு கேட்டால், விசிஆரை பிரகரித்து புது தமிழ் படம் ஒன்றை பார்த்தால், சாப்பிட்டாள். பரமன், அது யாருக்கு ட்ரேயில் சாப்பாடு கொண்டு போகிற? சொன்னீங்களே, அந்த பைத்தியத்துக்கு தான். சாயங்காலம் வரை பழக்கமில்லாத பகல் தூக்கம் தூங்கி எழுந்தால் அனிதா. நீளமான ஆங்கில படம் ஒன்றை வீடியோவில் போட்ட பரமன் சொன்னான், காப்பி சாப்பிட்டு படம் பாருங்க, சரியாக 8:20க்கு நியூஸ் கேட்குறோம். அவ்வளோ ஆர்வமாக செய்திகளில்? இல்லை, அதுக்கப்புறமா காணாமல் போனவங்களை பற்றி செய்திகள் பார்க்குறது தான் ரொம்ப ஆர்வம். ஏன் அப்படி? என்றைக்காவது நான் காணாமல் போனால் தரதுக்கு எங்கள் எஜமா என் படத்தை வாங்கி வச்சுருக்காரு. ஒவ்வொரு படத்தையும் பார்க்குறச்ச என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். நீங்கள் படம் பாருங்கள், அதுக்குள்ளே நான் சமையல் முடிச்சுட்டு வந்துடுறேன். அன்றைக்கு ராத்திரி டிவியில் பார்க்க போகும் முகத்துக்கு திடுக்கிட போவது தெரியாமல் சமையலை கவனிக்க போனார். ராத்திரி டின்னர் வேணும், சூப், சப்பாத்தி, கோபி. தலையாடிட்டு படத்தின் முதல் காட்சிக்கு பயப்பட தயாரானார். அத்தியாயம் 6. என்னப்பா நீங்கள், இதோ கிட்ட வந்தாச்சு போட்டி நாள். இன்னும் ஸ்டைலாக இங்கிலீஷ் பேச வரலன்னு சொல்லி மேடம் கிட்ட பேசிட்டு வர்றேன். கொஞ்சம் நாளே எடுத்து இதுக்கு போய் கூச்சல் போடணுமா? அவர் ஃபோனை எடுத்து பேசினார், வைத்தார். மறுபடியும் எடுத்த போது பிடுங்கி வைத்தாள் திவ்யா. ஏம்மா, ஏதாவது ஃபோன் கால் எதிர்பார்க்குறியா? ஆமாம். யாரவன்? அப்பா, உங்களுக்கு எப்படி தெரியும்? போனங்க பிடுங்கி வச்ச அவசரமே சொல்லுதே. டோன்ட் வரி மை ஸ்வீட் பேபி. நானும் வயசில். அப்பா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா? யூ நாட்டி கேர்ள். ஃபோன் பண்ணதே அவள் தான். ஃபோன் அழைத்தது, எடுத்து பேசு. ஹாய் பனீஸ். ஹாய் திஸ். சாப்பிட்டாச்சா? இன்னொரு ரசம் ரெடி ஆகலை. பை சரியாக 2 மணிக்கு வர்றேன். எனக்கு மேடம் இன்னைக்கு ஸ்டீம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லியிருக்கா. சாப்பிட்டது என்ன, புளியலா? ஐயோ, நீங்கள் சும்மா இருங்கப்பா, வந்துடுறேன் இல்லை? வாவ், பன்னீர்செல்வம் சொன்னான். பன்னீர்னு கூப்பிட்ற அழகுக்காகவே நானும் உன்னை 4 தடவை காதலிப்பேன். அது என்ன 4 தடவை? கண்ணடித்தாள். ஒரு நாளைக்கு 4 தடவை என்றவன் அவள் அடிக்க ஓடி வர ஓடினான். துரத்தி ஓடியவள் அவன் சட்டென்று நின்று திரும்ப மோதிக்கொண்டால், சிக்கிக்கொண்டு திணறினாள். விடு, இது என்ன முரட்டுத்தனம்? சே. கொஞ்ச நேரம் முடங்களுக்கு பின் வெளியே வந்தாள். சீ, நீ ரொம்ப மோசம் பண்ணி. இனிமே துரத்துவியா? கன்னத்தை பொத்தி கொண்டு மறுத்தால். உதட்டை அழுத்தி மூடினாள். வரேன். ஃபோனை சாத்தினாள். வா போகலாம். ஏய், என்னது அம்பாசிடர்? 2 லகர வண்டி எங்கே? அப்பா கொண்டு போயிருக்கார். போட்டி அன்னைக்கு கொண்டு வருவே இல்லை, ஆல்ரெடி ரிசர்வ். உன்னை பார்த்து மயங்குறாங்களோ இல்லையோ, ஜட்ஜுங்க அந்த வண்டியை பார்த்து மயங்கியே ஆகணும். வண்டியை நகர விட்ட 10வது நிமிஷம் அந்த சின்ன விபத்து நடந்தது. பீச் ரோட்டில் மோதி தூக்கியிருந்த அந்த மோட்டார் பைக் ஆசாமி கண்களின் பாப்பா வெளியீர் நீலக்கரையில் பளபளவென்று இருந்தது. உற்று பார்த்தான் நேராக அந்த திவ்யாயை, வெறி பிடித்த ஓனாயின் பார்வையை. அத்தியாயம் 7. மெரினா பீச். எதுவும் பேசாமல் அமைதி காட்டி நிற்கும் சத்தாவை பார்த்தான் திவாகரன். துவண்டு இருந்தால் சோர்வு தெரியும் கவலையை காட்டி நின்றார். இன்னும் ஏன் உம்முன்னு இருக்க? ஆச்சு, 2 நாளில் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, உன்னை விட்டு எங்கே நிரந்தரமாக பிரிஞ்சிடுவோன்னு பயப்படுறேன் கிருபா. சில்லி, ரபீஷ் எல்லாம் பேசாத. என்னைக்கானாலும் மனசுக்குள்ள அந்த ஆள் சின்ன ஜோசியை நீந்திக்கிட்டு கொண்டே இருந்தது அவனுக்கு. என்று வெளியே பேசினாலும் அவன் மனதுக்குள் அந்த ஆள் சொன்ன ஜோசியம் சீண்டு கொண்டே இருந்தது. சரி, பேசுனது போதும், வா. இன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் நீ வாங்கி தர. மெலிதாக கண்ணெடுத்தா. ஏன், வசதி இல்லையா உனக்கு? அதெல்லாம் இல்லை, எப்படியும் ஜெயிச்ச பிறகு பெருசாக ஒரு பார்ட்டி தரப்போகிற. இது அச்சாரமாக இருக்கட்டுமே. எங்கே போகலாம்? வின்சர் மேனர்? அம்மாடியோ, அதை விட பெருசாக ஹோட்டல் கிடைக்கலையா? தட்டு தள்ளு வண்டி ஐஸ்கிரீம் ஆலை கூப்பிட்டான். 2 கப் ஐஸ். கஞ்சி, சரியான கஞ்சிடி நீ. தக்கை ஸ்பூனால் அள்ளி அள்ளி தின்றவாறு கேட்டான். அன்னைக்கு ஒரு ஆள் உன்னை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தானே, அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? இன்னுமா நீ இதை மறக்கலை? மறக்க முடியாத மனுஷன் ஆகிட்டானே. அது சரி, அதோ பார்த்தியா, உனக்கு இன்னொரு இல்லை, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். 10 வயது பையன் ஒருவன் நின்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் நினைப்பது நீ இல்லை, உன்னை கன்னட சூப்பர் ஸ்டார் கல்பனான்னு நினைக்கிறான் போல இருக்கு என்றவன் ஹோகோ என்று கத்திய கத்தலுக்கு ஓடியே போனான் அந்த பையன். ஒன்று கேட்கலாமா? தகவல் விசாரித்து சொல்கிறியா? கேள. கடைசி நிமிஷம் போஸ்டிலேருந்து கலந்துக்க முடியுமா? விசாரிக்காமையே சொல்கிறேன், முடியாது. ஆமாம், அதென்ன அவ்வளோ பயம்?
பி சியர்ஃபுல். ஒரு மிஸ் மெட்ராஸின் கணவனே எனக்கு பெருமையாக இருக்கும் தானே. ஆச்சு 2 நாள் தானே, அந்த ஆளும் மறுபடியும் கண்ணில் பட்டானா இல்லையா? மறுபடியும் பாரு. பாதிக்கு மேலாக இருந்த மீதி இருந்த ஐஸ்கிரீமை தூக்கி எறிந்தாள். அந்த ஆளை பற்றி அப்படி என்ன பயம் உனக்கு? பயம் இல்லை, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்ல? சில விஷயங்களை உடச்சி சொல்ல முடியாதுப்பா. அவனை நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற சந்தேகம்னா தென் ஆல் தட். நோனோ, அப்படியெல்லாம் கூட நினைப்பியா என்ன? நீ திரும்ப திரும்ப கேட்குறத பார்த்தா மனசு நெடுறது. கேட்டா சொல்லு, என்ன விஷயம்? அவனால் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயப்படுறேன். எவன் சொன்னான்? அவனே சொன்னான். அதுதான் சங்கடம் தர்ற விஷயம். முன்ன பின்ன தெரியாத அவன் ஏன் என்னை தாக்க போகிறான்? மற காதலனே மற. எனக்கு ஆபத்து வரும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் அது அவன் வழியா இல்லை. என்ன சொல்கிற? நத்திங், ஃபர்கெட் இட். அத்தியாயம் 8. ஹே பாரதி என்ற குரலுக்கு பியூட்டி பார்க்குள்ளே வந்த பாரதி தயங்கி நின்றாள். ஸ்டீம் பாத்டப்புக்குள் அமர்ந்திருந்த திவ்யா தலைக்கு கவசம் அணிந்திருந்தது. ஹாய் திவ்யா. ஹாய் இருக்கட்டும், கேள்விப்பட்டனே, நிஜமா? பந்தயம் தானே? அழகு போட்டி? யா நிஜம்தான். நானும் கலந்துக்கு போகிறேன்னு சொல்கிறதுல நீயும் கலந்துக்கு போகிறது எனக்கு தெரியும்னு ஆகிறது இல்லையா? கிளவர் கேர்ள். ஒரு விஷயத்தில் சந்தோஷம் அடையவளே. எது? நீ ஜெயித்தாலும் சரி, நான் ஜெயித்தாலும் சரி, பரிசு மெட்ராஸுக்கு தான். மற்ற மாநில ஆளுகைகள் வந்தாலும் நம்ம ஊருக்கு தான் சான்ஸ் எதியோன்னு நினைக்கிறேன். அவங்க ஹெட் ஆஃபீஸ் மெட்ராஸுங்கிறதுனால ஃபைனல் இங்கே மெட்ராஸில் தான் வர ஞாயிற்றுக்கிழமை நடத்த போகிறாங்களா? ஓ, இது எனக்கு செய்தி. எப்போதான் ஃபைனல்ஸ்? அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. பாரு, தமாஷா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காற்று வாக்கில் செய்தி வந்தது. அந்த காற்று பேர் பன்னீர்செல்வம் தானே? அந்த பன்னி எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எந்த பண்ணியும் தெரியாது. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த அழகு சாதன சோப்போட விளம்பரங்களை செய்கிற கம்பெனியோட மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர். அவர் சொன்னால் அது நம்மளுக்கு செய்தி தான். போது போ, செலவு மிச்சம், உர தேடியோட வேலையும் மிச்சம். மேடம் வந்து நின்று வியந்தார். ஹே பாரதி, நீ இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிற? எங்கே போனேன்? ஏன் 4 தடவை ஃபோன் பண்ணி 3 தடவை நேரில் வந்து உன்னை தேடிட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மா வீட்டில் இல்லாமல் வேற எங்கே தங்கியிருக்க? எங்கேயும் இல்லை மேடம், வீட்டில் தான். பொய் சொல்லாத. உங்கள் அம்மா வீட்டை கூட தேடாமல் அப்படி ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்துருக்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு? போலீஸில் மகளை காணும்னு புகார் தர்ற அளவுக்கு. அது இருந்து போனால் மேடம், போனால் பிடிங்கி வைத்தான். ப்ளீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாதீங்க. அப்படின்னா உண்மை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம் என்று ஆரம்பித்து சொல்லி முடித்தா. பாரதி, நீ சின்ன வயசு பிள்ளை இல்லை, வளர்ந்துட்ட மேஜர். உன் விருப்பம் இல்லாமல் எந்த தொழிலும் உன்னை யாரும் ஈடுபடுத்திட முடியாது. அழகு போட்டியில் கலந்துக்கோ. யார் கான்ட்ராக்டை நீட்டினாலும் கையெழுத்து போட மறுத்துட்டா யாரும் உன்னை வற்புறுத்த முடியாது. இந்தியன் ஃபீனல் கோடு பெண்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற விடாது. இன்றைக்கி என்ன பெல்ட் மசாஜ் தானே, போய் நின்றுக்கோ. ஒரு உறுதி மட்டும் நான் உனக்கு தர்றேன். நீ மறைஞ்சிருக்கிற விலாசத்தை யார்கிட்டையும் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். ஆனால் போட்டியை மட்டும் தவிர்க்காத. என் வாடிக்கையாளரின் வெற்றி எனக்கு பெருமை சேர்க்கும். சொல்கிறேன் மேடம், திரும்பி போகிறச்ச கண்டிப்பாக விலாசம் தரேன் என்று சொன்னாலும் போகும்போது ரகசியமாக வெளியேறிவிட்டார். பரமன் போனை பிடித்திருந்த பரமன் இழுத்தான். சொல்லுங்கம்மா. என் ஸ்நேகிதியை கூப்பிடு. யார், பாரதிங்களா? கூப்பிடு. இன்னும் வரலீங்களே. டேமிட், வெளியே போயிட்டாளா? ஏமான் விட்ட? இது என்னங்க வம்பா போச்சு? நானாக அனுப்பிச்சேன், என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்க. சரி சரி, அவள் வந்தானா நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. நான்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லு, போதும், அவளே புரிஞ்சுக்குவா. சரிங்க. அப்புறம் கண்டிப்பாக சொல்லிவிடு, உன் அனுமதி இல்லாமல் அவள் வெளியே போகவே கூடாது. ஏன்னு கேட்டால் பதிலை நான் சொல்லிக்கிறேன், ஃபோன் பண்ண சொல்லு. சரிங்கம்மா என்று ஃபோனை வைத்து விட்டு திரும்பியோது அந்த பாரதியே உள்ளே வந்து கொண்டிருந்தாள். என்னம்மா இது, பேஜாராக போச்சு. நீங்கள் பாட்டுக்கு சொல்லாமல் போயிட்டீங்க, நான் வாங்கி கட்டிக்கிறேன். யார் ஃபோன் பண்ணது? ஃப்ரெண்டுங்க. என்ன சொன்னா? நீங்களே ஃபோன் பண்ணு கேட்டுக்கங்க என்று அவன் உள்ளே போக அவள் ஃபோனை எடுத்துக்கொள்ள மாடி வராண்டாவின் தூண் மறைவிலிருந்து எட்டி பார்த்தான் ராஜநாக பாண்டியன். ஹலோ, நான் தாண்டி பாரதி பேசுகிறேன். எங்கடி போனேன்? எங்கே போனேன்? முண்டமே, வெளியே ஆபத்து இருக்கிறது தெரியாத உனக்கு? உங்கள் அம்மாவனா பயங்கர நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க. 4 தடவை எங்கள் வீட்டுக்கே ஆள் வந்து தேடிட்டு போச்சு. உடனே கூண்டுக்கு திரும்பிடு, ஹரியப். ஃபோன்லேருந்து தாண்டி பேசுகிறேன். இனிமேல் வெளியே போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரொம்ப போர் அடிக்குதே, தனிமை கொல்லுதுடி. டிவி பாரு, மியூசிக் கேளு. நாளைக்கு அழகு போட்டி முடிய வரைக்கும் சோதனை தாண்டி எனக்கு. அவள் பேசுவதை கேட்டு மறைவில் நின்றிருந்த பாண்டியன் முகத்தில் மாற்றம் வந்தது. சமையலறையில் மறைவாக இருந்த இன்டர்காம் உரிமையதும் எடுத்த பரமன் ஹால் பக்கமாக கவனத்தை பார்த்து கொண்டே கேட்டான். ஐயா, வழக்கம் போல புளி வெட்டிவே, இன்னைக்கு ராத்திரி ஒரு பலி விழவு போகுது. சரிங்க ஏசமானே என்றவன் திரும்பி அவளை பரிதாபமாக பார்த்தான். டிவியை இயக்கிக் கொண்டிருந்தால் டிவியில் ஒளியும் அவள் முகமும் மார்பும் வெளிச்சமாக தெரிந்தன. அவசரமாக சமையல் இறங்கிய பரமன் செய்திகள் வாசிப்பதை கேட்டதும் நிமிர்ந்தான். அவசரமாக வரும்போது டிவி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. கண்களால் துளாவி தேடினான். அரை திறந்து கிடந்தது. இருட்டு மூழ்கியிருந்தது. போய் தேட முயலும்போது செய்திகள் இத்துடன் முடிவடைகிற வணக்கம் என்று அறிவிப்பு வரவே ஓடிப்போய் டிவியின் எதிரில் அமர்ந்தான்.
காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புகள் பார்த்தவன் திரையில் அந்த முகம் வந்ததும் ஜிங் என்று நிமிர்ந்தான். பாரதி என்கிற 16 வயது பெண்ணை நேற்று முதல் காணவில்லை. குறிப்பை எடுத்துக்கொண்டு போன் அருகே அமர்ந்தவனின் பார்வை தத்தி தாவி ஏறி பாண்டியனின் அரைக்கதவு சாத்தியிருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டு திரும்பியதும் அவசரமாக டயலை திருப்பினான். ஹலோ என்றான் அடக்க குரலில். யா, நடிகை மங்களாதேவி வீடுங்களா? ஆமாம், சொல்லுங்கள். டிவியில் உங்கள் பொண்ணை காணவும் பார்த்தேன். சரி, அது இப்போ இங்கே தாங்க இருக்குது. எங்கேயாவது இருந்தால் சரி. ஹலோ, பேசுகிற யாருது? மங்களாதேவிங்களா? இப்போ அந்த பொண்ணு உங்கள் வீட்டிலே தான் இருக்குங்களா? ஆமாங்க. நல்லா பார்த்து சொல்லு பரமன். நல்லா தான் பார்த்து. இரு, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லலையே. நான் பாரதி தான் பேசுகிற பரமா. குரல் தெரியலையா? நீங்கள் திரும்பி வந்துட்டேன். நாளைக்கு அழகு போட்டியில் கலந்துக்க போகிறேன் பரமா. உன் சாப்பாட்டுக்கு வந்துடும். பாவம் நீ. ஏங்க, இன்றைக்கி ராத்திரி டின்னர் தான் வீணாக போயிருக்கும். அது சரி. ஃபோனை வைத்து விட்டான். மாடி ஏறி போய் கதவை தட்டினான். எசமானே, வாங்க சாப்பிட்லாம். கொண்டு வா. வேணாங்க, எதுக்காக ஒழிஞ்சிட்டு இருக்கீங்களோ அது போயிடுச்சு. கீழே மேஜாலேயே சூடாக சாப்பிடலாம் வாங்க. ஏன் இந்த நேரத்தில் போயிட்டா? இன்னமும் நாளைக்கு போட்டியில் கலந்துக்கு போதாமே. சரி. சாப்பிடும்போது கேட்டார். ராத்திரி கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நீ முடிதானே? வெட்டி தயாராக வச்சிடறேன் என்றான் தயார் நிலையில் இருந்தவாறு. அத்தியாயம் 9. விழாவும் போட்டியும் அட்டகாசமாக நடந்து முடிந்தன. விழா குழுவினருக்கே நீதிபதியின் தீர்ப்பு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. இத்தனை மெட்ராஸ் பெண்கள் இருந்தும் இவங்க கண்ணுக்கு இந்த அமெரிக்காலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகிட்ட பெண் தானா கிடச்சிது? அக்கிரமண்டா சாமி. அதுவும் ஏகோபித்த முடிவுன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனாலும் கேள்வி கேட்க பயந்தார்கள். எல்லா ஜட்ஜுகளுமே மிகப்பெரிய புள்ளிகள். அதிலும் ஒருவர் மத்திய அமைச்சர். முணுமுணுப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் உள்ளே கிரீன் ரூமில் மட்டும் புயல் அடித்து கொண்டிருந்தது. பெண்கள் பலர் உரத்த குரலில் காரியதர்சியை திணறெடுத்து கொண்டிருந்தார்கள். அதெப்படி அந்த டென்னிஸ் கோர்ட் தலையில் தனது கிரீடம் சூட்டுச்சு என்று அனிலா கத்த, இது அநியாயம், நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் என்று திவ்யா அளவே ஆரம்பிக்க, இது ஏற்கனவே தீர்மானம் செஞ்சு வச்சுட்ட முடிவு என்று சத்யா பலமாக ஆட்சேபிக்க, பாரதி மட்டும் அமைதியாக இருந்தால் நிம்மதி பெருமூச்சு விட்டார். சும்மா கத்தாதீங்கடி இவங்களே. அதான் அப்ளிகேஷனில் நடுவர்கள் தீர்ப்பே முடிவானது, கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் கத்துறீங்க? போய் உருப்படியான வேலை இருந்தால் பாருங்கள், போங்க. முணுமுணுப்பாய் திட்டிக்கொண்டு, இதுக்கு தானே 6 மாதம் படாது பாடுபட்டோம். கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் டைம் ச்சே என்று ஆளுக்கு கூறிக்கொண்டே இறங்கி வரும்போது தான் எதிரே வந்தார் அவர். கழுத்தில் போலாரோட கேமரா ஒன்று தொங்கியது. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன போட்டோவா? எங்களை ஏன் எடுக்கிறீங்க? உள்ளே போய் அந்த டென்னிஸை. அனிலா, தப்பு, காழ்ப்புணர்ச்சி இருக்கணும், ஆனால் அதை பச்சையாக காட்டிடக்கூடாது. எந்த பத்திரிக்கை சார் நீங்கள்? பத்திரிக்கை இல்லைங்க, தனி மனித நீதி தேவன். இன்றைக்கி தீர்ப்பு சரியில்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். அநியாயம் சார், அக்கிரமம் சார், மன்னிக்க முடியாத கொடுமை சார். ஆளாளுக்கு பேசினார்கள். அது தெரிஞ்சு தான் இந்த தீர்ப்பை எதிர்த்து கோர்ட்டுக்கு போக போகிறேன். பாரதியை தவிர மற்றவர்கள் உற்சாகமாக கூவலாக வா வென்றார்கள். செய்யுங்க சார், நாங்கள் ஆட்சேபிக்க முடியாதே, தவிர வெளியால் நீங்கள் கேட்கலாம். ஃபோட்டோ வேணும், ஆதாரம் காட்டணும். இல்லை கும்பலாவா தனித்தனியாவா? கும்பலாகவும் வேணும், தனித்தனியாகவும் வேணும், உங்கள் விலாசமும் வேணும். என்ன எடுங்க சார் முதல்ல. நோ, நான் தான் ஃபஸ்ட்டு. பறக்காதங்கடி சார், என்ன எடுங்க முதல்ல. மீண்டும் ஆளாளுக்கு பறந்தார்கள். எல்லோரையும் அமைதிப்படுத்தி விட்டு எடுத்தார். கண்ணுக்கு நேராக கேமராவை வைத்து தட்டியதும் சீரென்று ஒரு சின்ன ஓசையுடன் படத்தை துப்பியது இந்த கேமரா. தானே எங்கே கேமரா? நிறைய எடுத்தார். குறிப்பிட்ட சில படங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை அவர்களுக்கே பங்கிட்டு தந்தார். குறிப்புடன் வாங்கி நன்றி சொல்லி சென்ற அவர்களுக்கு அப்போது புரியவில்லை, அந்த படங்களினால் விபரீதம் விளையப் போகிறது என்று. உணராமலேயே வெளியே போனார்கள். மறுநாள் காலையில் அம்மா பதற்றமாக இறங்கி வந்தால் பாரதி. இந்த கொடுமை பாரு, செய்தித்தாளை நீட்டினாள். இத்தனை கொடூரம்! வாங்கி பிடித்த அம்மா முகம் மாறினார். நேற்று பட்டம், இன்று மரணம். ஜூலி என்ற பெண் நேற்று மாலை நடந்த அழகு போட்டியில் முதல் பரிசு பெற்று அழகுராணியாக மிஸ் மெட்ராஸ் ஆனவர் இன்று காலையில் படுக்கையில் பிணமாக கிடந்தார். நேற்று உற்சாகமாக சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கினார் ஜூலி. காலையில் அம்மா காப்பி எடுத்து சென்று எழுப்பிய போது இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கவே அசைத்து பார்த்தால் அம்மா. மகள் உயிருடன் இருக்கவில்லை என்றெடுத்தும் கதறிவிட்டார். இரத்த காயமோ கழுத்திருக்கப்பட்ட அடையாளமோ இல்லை. நகைகள் கூட உணவிலேயே இருப்பதால் இது பணத்துக்கு ஆசைப்பட்டு நடந்த கொலையல்ல என்கிறது போலீஸ். தலையணையை முகத்தில் வைத்து அழுத்தி மூச்சு திணற செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம். போலீசார் மேலும் புல விசாரணை நடத்துகிறார்கள். போரா போ, அலட்சியமாக சொன்னால் மங்களாதேவி. என் மகளுக்கு கிடைக்க வேண்டிய பட்டத்தை பறிச்சவ உயிரோடு இருக்கவே தகுதி இல்லை, விடு என்று சொன்னாலும் அவள் கலங்கினாள். மனம் ஒரு வினாடி திரும்பி பார்த்தது. ஒரு காலகட்டத்தில் இவளும் அதே போல முகத்தின் மேல் தலையணை பொத்தப்பட்டு நிறையவே மூச்சு திணறியது போது சட்டென்று அறைக்குள் வந்துவிட்ட வேலைக்காரி போட்ட பெரிய கூச்சலுக்கு பயந்து இவளை விட்டு விட்டு ஓடிப்போனவன் கொஞ்ச நேரம் இன்னமும் திணறிவிட்டு வேலைக்காலம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் அடுத்த நாள் என் பெரும் இதே மாதிரி பேப்பரில் வந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியினால் விளைஞ்ச ஒரே ஒரு நன்மை உண்டு. அதுக்கப்புறம் அந்த மிருகம் என்ன பார்க்கவே வரல. கணவன் என்கிற மிருகம்
என்றால் பழைய நினைவுகளுடன். ஷட் அப் என்ற பாரதியின் கூவலுக்கு அவளுடைய ரூமை விட்டு வெளியே வந்தாள். ஃபோனில் கத்திக் கொண்டிருந்தால் அந்த பாரதி. ஓடி போ, என் அம்மாவுக்கு மேலே முழு கொலகாரியாக நினைக்க நான் தயாராக இல்லை. எனக்கு தெரியும் அவங்க ஒரு கொடுமைக்காரியை தவிர கொலகாரி இல்லை. ஈடி ஃபோனை. யாரு கூட சண்டை போடுற பாரதி? ஏன் ஸ்நேகிதிம்மா, நீ தான் ஆளை வச்சு அந்த கொலையை செஞ்சுருப்பேன்னு சொல்கிறா பிச். ஃபோனை காதில் பொருத்தி கொண்டு திணறினாள் அனிலா தாமஸ். காதலனே, நீ செய்தது எனக்கு புரியல. பேப்பரில் போட்டிருக்காங்க பார்த்தியா? நான் ஜெயிக்காதே நல்லதுன்னு போட்டிருக்கு. யா, நீ பார்க்கலையா? இன்றைக்கி பேப்பரில் 3வது பக்கம் 4வது காலத்தில் பார். சின்னதாக ஒரு பெண் கொலைன்னு போட்டிருக்கு. என்ன விஷயம்? பெண் எரிப்பா? முழுசாக படியேன். படித்தாள். ஓ மை காட், நேற்று குறுக்க பட்டை வாங்கி கட்டிட்ட அதே பொண்ணு. என்ன கொடுமை இது! இப்போ புரியுதா நீ ஜெயிக்காதே நல்லதுன்னு ஏன் நான் சொல்கிறேன்னு என்று கேட்டார். யாருக்கிட்ட என்ன வம்பு பண்ணாலும் நேரம் பார்த்து பழி வாங்கிட்டா. நான் அப்படியா? மிஸ் க்ளீன், உன்னை தவிர வேறு யார்ட்டி சண்டையே போட மாட்டேன் என்று பதில் கூறினார். எனக்கு என்னவோ விபரீதமாக படுது. ஒன்று செய்யுமானிலா? சொல்லுப்பா. பேசாமல் எங்கேயாவது காணாமல் போயிடு. இந்த ஊரை விட்டே எங்கேயாவது. ஏய், ஏன் சிரிக்கிற என்று கேட்டார். நான் பயப்படலை, தைரியமாக தான் இருக்கேன். வீணா நீ ஏன் கோலையாக்குற காதலனே? எனக்கு என்னவோ மறுபடியும் உன்னை தாக்க வருவான்னு தோணுதுடா என்று பதில் சொல்லினான். யார்? சம் XYZ. உளர்னாலும் அர்த்தத்தோடு உளரணும் டார்லிங் என்று அனலா. அவனாவது தப்பு வழியில் போட்டியில் ஜெயிச்சு என்கிற மோட்டிவ் இருக்கும். என்னை கொல்ல எந்த மோந்தாரமும் இல்லையே என்று சொன்னால். அந்த தைரியம் உனக்கு இருந்தால் சரிதான். அடி பொண்ணே சத்யா, வாழைப்பழத்தில் வலை எடுக்கிற மாதிரி ஏன் அத்தை வறட்சியே பழமொழியா கேட்குற மூடில் இல்லைண்ணா. அடி சும்மா இருடி அம்மா, நீ வேற. குடிக்க தண்ணி கேட்டால் குளிப்பாட்டி விடுறாங்கிற மாதிரி ஊரெல்லாம் பேச்சா இருக்குதுடி. எது, நான் தோற்று போனதா? அது இல்லடி, வீட்டோட கதவும் போச்சு, காத்தோட கூரையும் போச்சாம். இல்லை, எதை சொல்கிற அத்தை? அடி பாவி, ஜெயிச்ச பொண்ணு செத்து கிடக்குதாமேடி. அதுக்கு என்ன இப்போ? அதுவா? உன்னை தள்ளி விட தலுக்கு காட்டி ஜெயிச்சாவதானடி. அதுக்காக என்னை மூளையில் குந்திக்கிட்டு ஒப்பாரிக்க சொல்கிறியா அத்தை? அவை யாரோ என்னவோ கொலையாமேடி. அதுக்கு என்ன இப்போ? என்னை போய் துப்பறிய சொல்கிறியா? அது ஏன் வேலை இல்லை. குறுக்க வழி தேடுனா இந்த கதி தான். இது போனால் என்ன, அடுத்த வருஷம் தான் நான் எப்படி மிஸ் மெட்ராஸ். வேணாண்டி ராசாத்தி, கடிக்கிற நாயை காசு கொடுத்து வாங்கினா அப்படியுமா ஒப்பாரி தான். நீ சும்மா ஆராத்த, நான் ஜெயிச்சு காட்டினேன் இல்லையானா பாரு. போடி போ, நான் ஏதாவது சொல்லி வைக்க போகிறேன். என்ன சொல்ல போகிற? வேணாம் விடு, அழுவ. சும்மா சொல்லாத்த, உன் ஆசை சிரிப்பு தாண்டி வருது. ஏண்டி, கனவுல நடந்த கல்யாணத்துக்கு பொழுது விழிஞ்சு பொண்ணை தர்றானா? அதெல்லாம் நடக்கிறக்கா அதிகமா? தயங்கினா. சரி சரி முறைக்காத. எனக்கு என்ன வந்தது? அம்மா வந்ததும் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடு. எங்கே போறியா? எதுக்குடி நீ கேட்குற? தட்ஸ் ஆல், நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். எக்கேடோ கெட்டுப்போ. அட, கேட்டாங்கன்னா நான் சொல்ல வேண்டாமா? பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லிவிடு. பாய் ஃப்ரெண்டோ படுக்க ஃப்ரெண்டோ எனக்கு என்ன வந்தது? சுருக்க வந்துரு. பல்லை கெடுத்து வரையே வெளியேறி போனார். அவள் தேடி போன போது அந்த கிருபாகரன் ஆஃபீஸ் வந்து வெளியே வந்து கொண்டிருந்தார். ஹேய் சத்யாஸ். ஹேய் கிருபாஸ், அவசரமாக போறியா? ஆமாம், என் காதலி வர சொல்லியிருக்கா. ஐயோ பாவம், உன்னை நம்பி ஏமாற போகிற அந்த அப்பாவி பொண்ணுக்கு அனுதாபத்தை சொல்லிவிடு. அது தப்பு. எது? உனக்கு நீயே அனுதாபம் சொல்லிக்கிறது. உனக்கு விஷயம் தெரியுமா? நேற்று ஜெயிச்சாலே செத்து போயிட்டா. அடி பாவி, பேசாமல் அவளையே லவ் பண்ணலான்னு இருந்தேன். ஏய் சரி சரி பா, போய்கிட்டே பேசலாம். தயங்கினாள். இப்போ வரப்போறியா இல்லையா? அதிகாரமா? நடத்துமா, கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் போடுறேன் கிடுக்கு இப்படி அலற போகிறேன். என்ன பண்ண போறியா? எல்லா பொண்ணுகளுமே காதல் கழிஞ்சுதான்னு பாப்பா, தாலி கட்டிட்டா லைசன்ஸ் வந்துடுமே. அதுக்கு அதிகாரம் பண்ண, அலட்சியப்படுத்த, ஏன் வறுத்தெடுக்க? வேடிக்கையாக அவள் பேசுவதை கேட்டவாறு நடந்து கூடவே நடந்து போன பாண்டியனாரின் முகத்தில் வெறி வந்தது. கொலை வெறி. கண்கள் திறந்திருந்தாலும் கனவாக காட்சி வந்தது. அந்த பெண் பொன்னியின் முகத்திலிருந்த அலட்சியம், பேச்சிலிருந்த கடுமை. கெட் லாஸ்ட் மேன் என்றார் கத்தலாக. அவர் நினைவுக்கு திரும்பிய போது அவர்கள் கொஞ்சம் தொலைவில் போய் கொண்டிருந்தார். அவன் எதுவோ கொஞ்சம் அவளை உதறிவிட்டு பஸ் ஏறி கொண்டிருந்தார். அவசரமில்லாமல் பையில் கைவிட்டு படங்களை எடுத்து பிரித்தார். அந்த சத்யாவின் படத்தை கையில் எடுத்து பார்த்தார். கண்களில் திமிரை தேக்கி வைத்துக்கொண்டு அலட்சிய பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அருவருப்பாக பார்த்தவாறு படத்தை கிழித்து பிரித்த போது அந்த கிருபாகரன் வருவது தெரிந்து நெருங்கிய வந்ததை சத்தென்று மோறினார். சாரி என்றார். இட்ஸ் ஓகே. நெடுந்தோறும் போன பிறகு தான் யோசித்தேன். பார்த்துருக்கனே, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன். இவன் யோசிக்கும் போதே கார் ஏறி போனார் அவர். அத்தியாயம் 10. பார்க் அருகே பஸ்ஸை விட்டிறங்கி நடக்க ஆரம்பித்த அனிலாவை ஏதோ உணர்வு தாக்கியது. பார்க்கிறார்கள், யாரோ பார்க்கிறார்கள். கார் பேனட்டுக்குள் ஆராயும் அந்த ஆளின் பரந்த முதுகு மட்டுமே தெரிந்தது. நடந்தார். வீட்டு வாசலில் மீண்டும் அதே உணர்வு வரவே திரும்பி நினைத்தவள் அலட்சியப்படுத்தி படியேறி உள்ளே போய்விட்டார். மகளே. ஏன் மம்மி? உன்னை தேடி ஒரு ஆள் வந்தது மகளே. யாரா? சொல்லலை, லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான், அங்கே டீப்பா மேலே வச்சுருக்கு.
குனிந்த வேகத்தில் கடிதத்தை படித்து நிமிர்ந்தாள். அழகியே, அழகி போட்டியில் உன்னை பார்த்தேன். உன்னை தேர்ந்தெடுக்காதது அநியாயம். என் ஓட்டு உனக்குத்தான். விரைவில் சந்திப்போம். ஆறுதல் சொல்ல என்றது கடிதம். கையெழுத்து பார்த்தால் கிறுக்கலாக இருந்தது. பாண்டியன் என்பது போல இருந்தது. பிரபாகரன் என்றும் தோன்றியது. யாரா இருக்கும்? என் வீட்டு விலாசம் அவனுக்கு எப்படி தெரியும்? மெலிதாக குழம்பினாள். மகளே, கிளம்பல என்ற குரலுக்கு திரும்பினாள். எங்கப்பா? மாசுக்கு போக வேண்டாமா? ஒரு நிமிஷம்ப்பா என்றவள் கடிதத்தை பற்றி சுத்தமாக மறந்து போய் கிளம்ப தயாரானாள். சின்னதாக ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன்ப்பா. சர்ச்சு வாசலில் அம்மா கேட்டார். ஏம்மா, உன் பாய் ஃப்ரெண்டும் சர்ச்சுக்கு வந்திருக்கானா என்ன? ஏன்? அதுவும் அவன் கார் நிற்குதே. அதே மாதிரி கார் தான், ஆனால் நம்பர் வேற. இவள் சொல்லும்போதே காரை விட்டிறங்கி கம்பீரமாக நின்று அவரின் கண்களில் வெளியீர் நிறம் இருந்தது. சர்ச்சுக்குள் போகும் அவர்களை பார்த்தவாறே நின்றார். சத்யா. வாசலுக்கு வந்த சத்யா வியந்தாள். அதென்னது, வீட்டுக்கே வந்துட்ட? கையை காட்டு. ஏன்? சமாதானம் வெள்ளக்குடி இருக்கான்னு பார்க்கணும். விளையாடாத, நான் பதற்றத்தில் இருக்கேன். ஏன்னா? இதை பாரு. பையிலிருந்து படத்தை எடுத்து நீட்டினான். ஏய், அனிலாவோட படம். இது எப்படி உன் கைக்கு வந்தது? ஏன் கிழிச்ச? நான் கிழிக்கலை. உன்னை பஸ் ஏற்றிட்டு போகிறப்போ ஒரு ஆள் என் மேலே மோதுனா. அவன் தான் என் கோட் பாக்கெட்டில் போட்டிருக்கணும். இந்த படம் அன்னைக்கு ஒரு ஆள் போட்டி முடிஞ்சு வெளியே வர்றப்போ எங்களை ஃபோட்டோ எடுத்தான். இது அவன் எடுத்த படம் தான். என்ன கூட எடுத்தானே. எவனாவது ஃபோட்டோவுக்கு போஸ் கேட்டால் உடனே இழிச்சிட்டு போய் நிற்கிறதா? சிலி கேர்ள்ஸ். தீர்ப்பு சரியில்லை. என்னமோ ஸ்டே வாங்க போகிறேன், அதுக்கு உங்கள் படம் வேணும்னு எடுத்தான். உடனே எங்களுக்கு கூட பிரிண்ட் போட்டு கொடுத்தானே. மறுபடியும் அவனை பார்க்க போனீங்களா? விலாசம் போலராய்டு கேமராவில் எடுத்தான். உடனே பிரிண்ட்டுகளை கிழிச்சு கொடுத்துட்டான். ஆனால் இது ஏன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான்னு எனக்கு புரியல. அதையும் கிழிச்சு கொடுத்துருக்கான்னா ஏதோ விபரீமாக தான் இருக்குது. தெருவில் இறைச்சலாக ஒரு ராய் கடந்து போயிட்டு. என்ன கேட்ட? சத்தத்தில் கேட்கல. இந்த பொண்ணோட வீடு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். அப்போ உள்ளே போய் சொல்லிட்டு கிளம்பு. அவளை பார்த்து படத்தை காட்டிடணும். எதுக்கு? சொன்ன இல்லை, ஏதோ விபரீதமாக படுதுன்னு. எதுக்கும் அந்த பொண்ணை எச்சரித்து வைக்கிறது நல்லது. மோட்டார் பைக்கில் வந்தையா? இல்லை, ஸ்கூட்டர். சரி, முதல்ல அடையாருக்கு விடு. அங்கே தான் இருக்காளா என்ன? இல்லை, அவள் எங்கேயோ புரசவாக்கத்தில் இருக்கா. அடையாரில் என் சிநேகிதி இருக்கா, பாரதி. அவளுக்கு தான் அந்த அனிலா வீடு தெரியும். பாலத்தை கடந்து இடது பக்க சாலையில் நழுவிய ஸ்கூட்டர் ஆவின் பால் டெப்போவை கடக்கும்போது பட்டார்கள் அவர்கள். வண்டி நிறுத்து. ஏன்? என் ஃப்ரெண்டு உள்ள மில்க் ஷேக் சாப்பிட்றா. இந்த அவசரத்தில் என்ன ஃப்ரெண்டு, என்ன மில்க் ஷேக்? காரணமாக தான் சொல்கிறேன். ஒரு வேளை இவளுக்கு வீடு தெரிஞ்சிருக்கலாம். வண்டியை ஓரங்கட்டி நிறுத்த முன் குதித்து இறங்கி உள்ளே போனாள் சத்யா. ஹே திவ்யா. ஹாய் என்றவள் காதலனை இடித்தாள். பனி, ஒன் மோர் மில்க் ஷேக் சொல்லு. 2 என்று கத்தினாள் சத்யா. என்னோட பையனும் வருது. அக்ரிநல்ல பேசாதடி. நாளைக்கு தாலி கட்டச்சே தகராறு பண்ணிடுவார். என்ன போல காதலுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. இல்லையா பண்ணி? சிரித்து விட்டார்கள். விஷயத்துக்கு வாயேன் சத்யா. ஆமாண்டி திவ்யா, உனக்கு அனிலா தாமஸ் வீடு தெரியுமில்ல? புரசிவாக்கம் தெரியும். வீடு அன்னைக்கு பாரதியோட ராத்திரியில் பார்த்தது கவனம் இல்லை. ஏன்? அவளை உடனே பார்க்கணும். என்ன விஷயம்? சொன்னதும் இவர்களின் பரபரப்பு அவர்களையும் தொற்றிக்கொண்டது. இப்போது ஸ்கூட்டரோட மோட்டார் பைக்கும் சேர்ந்து நேராக பாரதி வீட்டு நோக்கி போனது. பாரதி வியந்தாள். என்ன சொல்கிறீங்க? அவளோட ஃபோட்டோவை கிழிச்சு எதுக்காக இவர் பையில் போட போகிறான்? புரியலையே. அவளுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டியது அவசியம்னு நினைக்கிறோம். சரி, வாங்க போகலாம். வண்டிகள்லாம் இங்கேயே இருக்கட்டும். என்னோடய கார்லேயே போயிடலாம் சாந்தோமுக்கு. புரசைவாக்கத்தில் தானே வீடுன்னு? வீடு புரசைவாக்கம்தான். ஆனால் வாரமான ஞாயிற்றுக்கிழமை சாந்தோம் சர்ச்சுக்கு வீட்டோட வருவா. எனக்கு தெரியும். முழங்கால் மண்டியிட்டு அமர்ந்து அண்ணாந்து பார்த்தும் புதிய ஏற்பாட்டை படித்து கொண்டு வந்த அனிலாடம் ஒரு சின்ன பெண் வந்து சீட்டை நீட்டியது. வாங்கி பார்த்தார். யார் கொடுத்தா? வெளியில் ஒரு கிராண்ட்பா கொடுத்தார். பிரித்து படித்தார். அவசரமாக உடனே வரவும் திவ்யாவின் அப்பா என்றது சீட்டு. பக்கத்திலிருந்து அம்மாவை சீண்டினார். வெளியில் அவசரமாக கூப்பிட்றாங்க. ப்ரேயர் முடிஞ்சு நீங்கள் போங்க, நான் அப்புறமா வர்றேன். திவ்யாவோட அப்பா அவசரமாக கூப்பிட்றாரு. இருமா, என்ன அவசரம்? சரி சரி, முறைக்காத, போயிட்டு வா. எழுந்து மத்தியில் வந்து அமர்ந்து சிலுவை குறிப்பிட்டு கொண்டு வெளியேறி வந்தார். அட்டகாசமாக நின்றிருந்த கார் ஒளியெழுப்பவே அதன் அருகே போய், என்ன அங்கிள், என்ன ஆச்சு திவ்யாவுக்கு என்றவள் நிமிர்ந்தாள். யார் நீங்கள்? அதுக்குள்ளே மறந்துட்டேன். எப்படி? லாயர்கிட்ட கேமராவோட படம். ஓ யா, ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம், எதுக்கு திவ்யாவோட அப்பா அனுப்புனீங்க? என் பேர் உங்களுக்கு தெரியாதே, ஒரு அவசரம் தான். ஓ ஓகே என்றவள். ஆமாம், என்ன அவசரம்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாட், ரொமான்ஸ் அண்டு ஆல் தட்? சிலி, ஒரு வழக்கம் விஷயமா ஒரு லாயர்கிட்ட பேசணும். உங்கள் யாராவது ஒருத்தருக்கு என்னை ஆத்தரைஸ் பண்ணி கையெழுத்து போடணுமா? தற்செயலாக நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போகிறத பார்த்தேன். வருவீங்களா? பார்த்தால். பயப்படாதீங்க, லேடி பேர் தான் சகுந்தலா தேவி. வாவ், பெரிய ஆளாச்சு. அவர் சொல்லாமலேயே முன் சீட்டில் ஏறிக்கொண்டார். ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள பார்க்க இதுவும் ஒரு சான்ஸு. வண்டி நகர்த்துறீங்களா? பிரார்த்தனை முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும். வந்தால் என்ன?
வெறும் கூட்டம் வந்தால் பரவாயில்ல, அதோட எங்கள் அம்மா அப்பாவும் வருவாங்க. உங்களோட என்னை பக்கத்தில் பார்த்தா ஜீரணிக்க மாட்டாங்க. கேரியா நகர்த்துங்க. கார் நகர்ந்து வெளியேறி இடது பக்கம் திரும்பி வெண்ணெய் போல் கடற்கரை சாலையில் பிரவேசித்து அகில இந்திய ரேடியோ, ஐஜி ஆஃபீஸ், கல்லூரி என்று ஒவ்வொன்றாக கடந்து போகும்போது சொன்னார், 7:30 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஐ எம் லக்கி. ஏன்? மத்தியானம் சாப்பிட்டது ஒரே பசி. டிரைவிங் ஹோட்டலுக்கு போகலாமா? சர்ச்சு வாசலில் வெளிவரும் கும்பலுக்கிடையே தேடியவர்களின் கண்ணில் அவள் பெற்றோர் மட்டும் தென்பற்றார்கள். பாரதியை சுலபமாக அடையாளம் தெரிந்தது. ஏய், இதென்ன இங்கே வந்து நிற்கிறவா? அனிலா எங்க வரலையா அவங்க கூட? வந்தா நடுவில் திவ்யாவோட அப்பா கூப்பிட்டாருன்னு திரும்பி போயிட்டான். எங்கள் அப்பாவா? ஓ, நீ தான் திவ்யாவாம்மா? இருக்கும். எங்கள் அப்பாவும் அவளை பார்த்து என்னை பற்றி புகார் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அவளை பார்த்தா சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைமா. அவர் போவதையே பார்த்து கொண்டே இருந்த திவ்யா சொன்னாள், பாரதி, சத்யா, நம்ம போலீஸ் உதவி கேட்க வேண்டிய கட்டம் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அனிலா ஆபத்தில் இருக்கா. வராத, உங்கள் அப்பா அவளை என்ன பண்ணிட்டு போகிறாரு? நோ, அவளை கூட்டிகிட்டு போகிறது எங்கள் அப்பாவா இருக்காது. அதிர்ந்து போய் பார்த்தார்கள். பின்ன என்னடி சொல்கிற? அவங்க பயந்துட போகிறாங்கன்னு சொன்னேன். எங்கள் அப்பா சிங்கப்பூர் போய் 2 நாள் ஆகுது. கமிங் மண்டே தான் திரும்புகிறார். எல்லோர் முகத்திலும் மிக வேகமாக கலவரம் பரவியது. நோ அங்கிள், அதெல்லாம் ஹெவி ஆகிடும். அப்புறம் மம்மி கத்தும். பிஸ்கட் டீ போதும். பை நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாம் இல்லை? கிராண்ட்பானே கூப்பிடலாம். கைகளை விரித்தார். நோ ப்ராப்ளம். சிரித்தால் பிஸ்கட்டுகளையே அரைக்க தின்று டீயை குடித்து வாயை தொடர்த்து கொண்டாள். போகலாமா? திரும்பியால் அவரை காணாமல் சுற்றும் முற்றும் பார்த்தார். பில் கொண்டு வந்த ஆளிடம் கேட்டார், இவர் எங்கே? அவர் அப்போவே போயிட்டாரே, கரண்ட் போனதும் கிளம்பிட்டார். 10 ரூபாய் எடுத்து வைத்து விட்டு கிளம்பினார். காரில் தான் இருப்பார். வெளியே வந்து கார் பார்க்கிங் தேடியவளுக்கு வியப்பு. அதென்னது, இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு? கல்ச்சர்லெஸ் ப்ரூட். சாலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மரங்கள் ஒன்றொன்றாக கடந்து வரும்போது சரியலென நீண்ட ஒரு கை அவளை இருட்டுக்கு இழுத்து மறைத்ததும் முரட்டுத்தனமாக. அலற திறந்த வாயும் மூக்கியும் பொத்தி அந்த அகலமான வலுமான கையை தள்ளி முயன்று தோற்று மூச்சுக்காக நிறையவே போராடினார். இடதுகரம் சட்டென்று அவள் கழுத்தை பிடித்ததும் கேட்க நினைத்தால் கேட்க திமிரினாள். ஏன், எதுக்காக என்னை கொல்ல பார்க்குறேன்? கழுத்து நெரிக்கப்பட்டு மூற்று காட்சிக்காக போராடி போராடி களைத்ததும் அடங்கி போனார். மெல்ல மெல்ல தோண்டு சரிய தாங்கினார் போல நடந்து போய் காரின் பின்சீட்டை திறந்து உள்ளே தள்ளினார். மறைவாக ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கிளம்பி திரும்பிய கார் சரையலென பாய்ந்து நெடுஞ்சாலைக்கு வந்ததும் வேகம் குறைந்து அவசரமே இல்லாமல் வழுக்கிக் கொண்டே முன்னேறியது. சாத்தி இருந்த இரும்பு கேட்டை இழுத்து தள்ளி திறந்து உள்ளே போன கார் நின்று விளக்கு கண்களை மூடிக்கொண்டது. கதவு திறந்து தள்ளி இறங்கினார். பின்கதவை திறந்து அவளை அள்ளிக்கொண்டார். அவசரமில்லாமல் நடந்தார். அமைதியாக, மிக அமைதியாக நடந்து போய் நின்ற இடத்தில் மெலிதான வெளிச்சத்தில் வாய் திறந்திருந்தது வெட்டி வைத்த பள்ளம். இடது கையை உயர்த்தி அவள் முகத்தை மிக அருகாமையில் வைத்து பார்த்தார். சாரி பேபி, உன் அழகும் வயசும் ஆபத்து, அதனால தான் அழிச்சிட்டேன். ஐ எம் சாரி. உருட்டி தள்ளவே பள்ளத்தில் சுருண்டார் போல விழுந்தாள் அவள். இல்லை, விழுந்தது அது. உன் ஆத்மா சாந்திக்காக என் பிரார்த்தனைகள். குனிந்து ஒரு பிடி மண்ணை அள்ளி அவள் மேல் தெளித்தார். விருட்டென்று திரும்பி நடக்கும்போது உரத்த குரலில் கூவினார், பரமா. எங்கேயோ சமையல் அறையில் இருந்தவன் அவசரமாக எதிர்வர நடையை தளர்த்தாமல் நிற்காமல் சொல்லிவிட்டு போனார், புதைச்சிடு. இடது போர்ட்டிக்கோவில் நுழைந்து படிகள் ஏறி நடந்தவரை ஈர்த்தது டீப்பாய் அருகில் இருந்த பேப்பர் படபடப்பு. இடது கை கட்டை விரலாலும் ஆள்காட்டி விரலாலும் கடிதம் பறக்காமல் நிறுத்தி பார்த்தார். அழகிகள் ஊர்வலம் என்ற தீர்ப்பின் கீழ் வரிசையாக எழுதியிருந்த பெயரை பார்த்தார். வலது கையில் துளாவி ஸ்கெட்ச் பேனாவை திறந்து எடுத்து மிஸ் அனிலா தாமஸ் என்ற பெயர் மேல் பரவவிட்ட பட்டைகளுடன் மறையலாமா என்று யோசித்தது. சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்குது பரமா. உடைகள் மாற்றாத நிலையிலேயே கட்டலில் மல்லார்ந்து விழுந்தார் உற்சாகமாக. அத்தியாயம் 11. பிடிவாதமாக ஒலிக்கும் டெலிஃபோனை அவசர நடையுடன் வந்து குனிந்து கவர்ந்து நிமிர்ந்தாள் மங்களாதேவி. மங்களாதேவி விடுங்களா? ஆமாம், அம்மா இல்லை, ஷூட்டிங் போயிருக்காங்க என்றால் போலிக்குரலில் ரசிகர்கள் பற்றிய பயம். அவங்க வேண்டாம், அவங்க மகள் பாரதியோட தான் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்க என்ற குரல் இருந்த கணீருக்கு ஃபோனை உயர்த்தி பார்த்தார். பாரதி, உனக்கு ஃபோன் வந்திருக்குடி. சமையல்காரமால் தான் பதில் கொடுத்தாள். பாப்பா இல்லை தாயி, காலையில் ஓட்டம் ஓட போயிருக்கு. அவள் ஜாக்கிங் போயிருக்கா. யார் நீங்கள்? ஏதாவது அவசர விஷயம்னா சொல்லுங்கள், வந்ததும் ஃபோன் பண்ண சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லை, ஹோட்டல் ஃபோன்லேருந்து பேசுகிறேன். ராத்திரியிலேருந்து என் மகளை காணோம். அனிலா வீடு திரும்பினேன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? பேர் என்ன சொன்னீங்க? அனிலா தாமஸ். அவளோட அழகு போட்டியில் கலந்துக்கிட்டவ. ராத்திரி கூட இவளை தேடி பாரதி ஒரு பட்டாளத்தோட சர்ச்சுக்கே வந்திருந்த. இதுக்கு தான் இவள் ஸ்நேகிய விலாசெல்லாம் தெரியும். கொஞ்சம் சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆயிருக்காது. சொல்கிறீங்களா ப்ளீஸ்? அவசியம் சொல்கிறேன். ஃபோனை யோசனையுடன் வைத்தால் ஓடப்போன மகளின் வரவுக்காக காத்திருந்தாள். உதவி கமிஷனரையில் கலக்கமாக அமர்ந்திருந்தாங்க. சலவி எடுப்பும் கம்பீர நடையுமாக அவர் உள்ளே வந்ததும்,
ஹாய் பாரதி, அம்மா எப்படி இருக்காங்க? தோள்களை வருத்தி கைகளை பிரித்தார். ஃபைன். என்ன விஷயம்? கும்பலாக வந்திருக்குவ? யாரா இவங்கெல்லாம்? என் ஸ்நேகிதிங்க. இந்த அம்மாவோட மகளை நேற்று ராத்திரியிலேருந்து காணலை. டீட்டெயில் சொல்லுங்கள், பட் சுருக்கமாக. எந்த நிமிஷம் கோட்டையிலேருந்து கமிஷனை கூப்பிடலாம் சொன்னார். கவனமாக கேட்டார். ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கீங்களா? இன்னும் இல்லை, நீங்களே இன்வால்வ் ஆகணும் சார். அது செய்யலாம், ஆனால் புகார் மட்டும் அங்கே ஸ்டேஷனில் தான் தரணும். எதனால் காணாமல் போனான்னு சொல்கிறீங்க? அதுதான் சொன்னனே. சரி, நீங்கள் புகார் கொடுங்க. 10 மணிக்கு மேலே நானே பர்சனலாக போய் பார்க்குறேன். கவலைப்படாதீங்க பிரியமா, பிடிச்சிடலாம். கிளம்பும்போது கேட்டார். அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? மிஸ்டர் சுதாகர், ஆனால் அவரை சந்தேக வட்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்? ராத்திரி பூரா இவங்களுக்கு தைரியம் சொல்லி இவங்களோட எதிர்பார்த்துருக்கார். கவலையோடு காத்திருந்திருக்கார். ஓகே, அப்புறமா பேசுகிறேன். திவ்யா, இங்கே இருக்கேம்மா. இந்த நேரத்தில் என்ன கோயில்? தேவை வந்துச்சுமா. அது சரி, சீக்கிரமா. காலையில் டிஃபன் கூட சாப்பிடாமல் வெளியே ஓடிட்டேன். சாப்பிடாத நேரத்தில் சாப்பிடு. திவ்யா கேட்டாள். அம்மா, அப்பா ஃபோன் பண்ணாரா? இல்லையே. ஏன்? சிங்கப்பூர் போயிருக்காரு தானே? ஏண்டி எப்படி கேட்குற? நேற்று ஒரு சின்ன குழப்பம் நடந்துருச்சு. என்னது? அப்பா பேரை சொல்லி ஒருத்தன் என் ஸ்நேகிதியை கடத்திட்டு போயிருக்காம்மா. உங்கள் அப்பா பேரை சொல்லியா? விவரமாக சொல்லு. துவாலை சுற்றி கொண்டு வெளியே வந்தாள். சொல்லேண்டி, எனக்கு பதறதே சொன்னாள். அது யாரடியாவன்? இவர் பேர் அப்படி அவருக்கு எப்படி தெரியும்? பேர் சொல்லலம்மா, திவ்யாவோட அப்பா தான் சொல்லியிருக்கான். அப்போ ஒன்றா தெரிஞ்சவனா இருக்கும். அந்த பொண்ணு எங்கேயா? போலீஸ் தேடுறாங்கம்மா. போலீஸ் வரைக்கும் போயிடுச்சா? இது என்னடி வம்பு? உங்கள் அப்பாவுக்கு ட்ரெங்கால் போடு. ஒருத்தன் சிங்கப்பூர் ஏஜென்ட்டை கேளண்டி அப்பா வந்திருக்காருன்னு. முயன்றவளுக்கு மெலிதான அதிர்ச்சி வந்தது. என்னம்மா இது? அப்பா அங்கே வரவே இல்லையாமே. என்னடி இது கூத்து? நீ வேற உளறி கொட்டி வச்சிருக்க. சிங்கப்பூர் அப்பா அதுன்னு. அப்போது அவர் மேலே பழி வருமே. ஒன்றும் வராது, நீ யார் ஏதாச்சும் கற்பனை பண்ணாத. ஆஃபீஸுக்கு முயன்றார். சர்மா சார், நான் திவ்யா பேசுகிறேன். சொல்லுங்கோ. அப்பா இப்போ எங்கே இருக்கார்? வந்துக்கிட்டே இருக்கார். சிங்கப்பூர் போகவே இல்லையாமே. ஆமாம், கல்கத்தா போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படியே சிங்கப்பூர் போகிறதா இருந்தது. ஓவர் த ஃபோன் பிரச்சனை தீர்ந்ததுனால போகலை. திரும்பி வந்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்கள். காலையிலேருந்து ஆஃபீஸ் குழப்பமாக இருக்குது. ஒரு அனாமதை கால் வந்தது. என்ன வெடிகுண்டா? இல்லைம்மா, இன்னைக்குள்ளே ஆஃபீஸ் ஆளுங்க வீட்டில் சோகம் வரப்போகுது. ஒன்றும் புரியலன்னு. இதுக்கு நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அது சரி, எனக்கு அப்படி யாரும் விரோதம் இல்லை சார். ஃபோனை வைத்த கையோடு கிளம்பினார். அம்மா, நான் வெளியே போயிட்டு வர்றேன். ஒரு இடமா நிற்க மாட்டாளே. எங்கடி போகிற? அப்பா, ஏம்மா இந்த கற்றுற? லைப்ரரி போயிட்டு வர்றேன். நேற்றுக்கே டியூ டேட். அரைஞ்சன பார். சாப்பிட்டு போடி. சரி சரி. அம்மாவை தொடர்ந்து போனாள். என்ன மெனு? சிக்கன் பிரியாணியா என்று கேட்டு அவள் கத்த கத்த ரசித்து சிரித்தாள். கேசட் ஒன்று விசிஆரினுள்ளே ரகசியமாக சுழல டிவியில் அந்த பெண்கள் உல்லாசமாக உள்ள வந்து மேனியலிலை காட்டினார்கள். சற்றே குனிந்து கைகளை விரித்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வணக்கம் சொன்னார்கள். எதிரே ஆடும் நாற்காலியில் மெலிதாக ஆடியவாறு வெறிச்சோடிய கண்களால் பார்த்து கொண்டிருந்தார் பாண்டியனார். ஒவ்வொரு பொண்ணா வந்து நின்று சிரித்து அசையும் போதும் அவர் பிடி இறுகியது. பல்லை கடித்தார். ஐ பாரதி என்று உற்சாக சேனல் வந்ததும் தான் திரும்பி பார்த்தார். கையில் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை தட்டி டிவியை நிறுத்தினார். ஏய் ரமா, இங்கே என்ன பண்ணுற? படம் பார்க்குறேனுங்க. அழகான பொண்ணுங்க. படம் போடுங்க பார்ப்போம். போடா, போய் வேலையை செய். போ தோட்டத்துக்கு. குழிதானே, வெட்டிட்டேன். படம் போடுங்கய்யா என்றவன் கெஞ்சலை அலட்சியப்படுத்தி விசிஆர்லேருந்து கேசட்டை உருகி கொண்டு போய் கதவை சாத்தினார். சலிப்புடன் பார்த்தான் அந்த பரமன். சற்று பொறுத்து வெளியே நடந்து வந்தார். திரும்ப போய் கதவை சாத்தி பூட்டிவிட்டு திரும்ப நடந்தார். அந்த அறையில் வேறு யாருமே இல்லாதது போல பரமனை அலட்சியப்படுத்தி நடந்து போனார். முதன்முறையாக அவரை எரிச்சலாக பார்த்தான் அவன். ஆனாலும் ரொம்ப அழுத்தம் என்றவனின் பார்வையில் டெலிஃபோன் பட்டதும் நிமிர்ந்தான். ஒளித்து வைத்திருந்த நம்பரை தேடி பிடித்து சுழற்றினான். நடிகை மங்களாதேவி வீடுங்களா? சொல்லு பரமா. பாரதி? யா, இப்போ தான் உங்களை டிவியில் பார்த்தேன். கலராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு. என்ன வளர்ற? இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் டிவியில் ஒளிபரப்ப மாட்டாங்களே. ஐ, டிவினா டிவி ப்ரோக்ராம் இல்லைம்மா, கேசட்டு. ஐயா வாங்கிட்டு வந்தாங்களே. ஐயாவா? வந்துட்டாரா பம்பாயிலிருந்து? அவங்க எங்கேயும் போகலையே. என்ன பேசுகிற? பம்பாய் போயிட்டாக வர நாளாகும் நீ தான் சொன்ன. நான் வந்தப்போ அவர் அங்கே இல்லையே. கொஞ்ச நேரம் விழித்து விட்டு ஃபோனை வைத்து விட்டான். மறுபடியும் ஃபோன் இழுத்தெடுத்து என்ன பரமா வச்சுட்ட என்றதும் மறுபடியும் வைத்து விட்டான். அத்தியாயம் 12. சாரைப்பாம்பு மாதிரி வளைந்து நெளிந்து சாலையில் நடந்து போனால் திவ்யா. லெண்டிங் லைப்ரரியில் புத்தகத்தை தந்து பணம் எண்ணி தருவதை சற்றே தள்ளி நின்ற காரிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தன அந்த பழுப்பு கண்கள். சிரித்து கொண்டே நடந்தாள். அம்மா வண்டி என்று ஆட்டோக்காரருக்கு சுட்டு விரலை அசைத்து மறுத்து விட்டு நடந்தாள். ஏண்டி, நீ திவ்யா தானே? கிருஷ்ணசாமியோட பொண்ணு? இல்லை, நான் காவியா, லட்சுமசாமியோட பொண்ணு. அந்த கிழவி கையில் சூரியனை மறைத்து சந்தேகமாக பார்க்க சிரிப்பை அடக்கி கொண்டு நடந்தாள். என்னம்மா, பியூட்டி கான்செர்ட் ஆயிடுதா?
ரிசல்ட் வேற பக்கம் போயிடுச்சு போல இருக்கே என்று பெரியவை பார்த்து பல்லை கடித்தால் நடந்தாள். கமான் பேபி என்று ஸ்டைலாக மோட்டார் பைக் மேலிருந்து சைட் அடித்த ஆளுக்கு மெல்ல காலை பின்பக்கமாய் உயர்த்தி ஹீல்ஸை காட்டுவது போல் நடக்க அவன் அவசரமாக வாகனத்தை உரும விட்டு மறைய அலட்சியமையாக தலையை அசைத்து விட்டு போனாள். நடந்து போய் லெண்டிங் லைப்ரரியில் புத்தகத்தை தந்து பணத்தை எண்ணுவதை சற்றே தள்ளி நின்று காரிலிருந்து பார்த்து கொண்டே இருந்தன அந்த பழுப்பு விழிகள். வெறித்து பார்த்தன. கதவை தள்ளி விட்டு இறங்கினார் பாண்டியனார். மெல்ல சாலையை நடந்து லைப்ரரி அருகே போன போது கையில் இருந்த படத்தை கிழித்து பார்க்க அந்த கிழிசல் பிரிவுகளுக்கு நடுவே அந்த திவ்யா பெரிதாக தெரிந்தாள். அவள் பேசிக்கொண்டிருந்த லைப்ரரியின் பெண்ணின் ஒல்லி உடம்பு அந்த கண்ணாடி சைஸ் ரொம்ப பெருசு என்று. மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, யா சுஜாதா புக்ஸ் எங்கே இருக்கும்? அலட்சியமாக லைப்ரரியன் பெண்ணை சுட்டி காட்டினார். அங்கே கேளுங்க. நீங்கள் மெம்பரா சார்? இல்லை, இன்னுமில்ல மிஸ் என்றவர் அந்த ஒல்லி பெண் கழுத்திலிருந்து தாலி உருவி மார்பில் தொங்க விட்டதும் இன்னுமில்ல மிஸ்ஸஸ் என்று மாற்றிக்கொண்டார். என்ன தெரியலையாம்மா? முகத்தை ஆராய்ந்தால் திவ்யா. சாரி, என் ஸ்நேகிதர் யாருக்கும் பழுப்பு கண்கள் கிடையாது. நீங்கள் கிருஷ்ணசாமி மகள் திவ்யா தானே? எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா? நல்லா இருக்காரா? ஃபைன். கைகளை விரித்து தோலை உயர்த்தினார். ஜஸ்ட் ஃபைன். உங்கள் வீடு காமராஜர் நகர் தானே? அதே வீடு தானே, இல்லை மாறிட்டீங்களா? சொந்த வீட்டை விட்டு எங்கே போகிறதா சார்? சரி, சீக்கிரமாக செலக்ட் பண்ணிட்டு வாங்க. எங்கே? உங்கள் வீட்டுக்கு தான். எனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணும், பேசணும். மிஸ்டர், அப்பாவை பார்க்கணுன்னா போங்க. அப்படியெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்க வண்டியிலெல்லாம் ஏற மாட்டேன். பெட்டர் யூ கோ அவே மிஸ் ஆப் மேன் என்று திவ்யா கத்த. மிஸ்டர், இங்கே என்ன கலாட்டா என்று அந்த ஒல்லிப்பெண் கத்த அவசரமாக காருக்குள் போய் ஏறிக்கொண்டு நகர்ந்தார். எவ்வளோ பெரிய கார், ஆள் புரியாமல் இப்படித்தான் கத்தவாளாக என்று ஒல்லியை முறைத்தவாறே வெளியேறி 2 பக்கமும் சாலையை ஆராய்ந்தார். கார் இல்லை என்று ஆனதனும் நடக்க ஆரம்பித்தார். சாரை பாம்பு போல வளர்ந்து நெளிந்த அதே நடை. பேக்கரியில் அம்மாவுக்கு பிரெட் வாங்கினால் வெளியே வந்ததும் கோனைஸ் வாங்கி நாவால் தொடாவிவாரே நடந்தார். இடது பக்கம் திரும்பி நடக்கும்போது தான் அந்த விபத்து நடந்தது. பக்கத்து தெருவிலிருந்து திடீரென வெளிப்பட்ட அந்த பெரிய படகு கார் மோத தூக்கி எறியப்பட்டார். சோஃபாவில் சரிந்து சுவாரஸ்யமாக காது கொண்டு இருந்த கிருஷ்ணசுவாமி டெலிஃபோன் வீரிடலருக்கு எழுந்தார். அவசரமே இல்லாமல் போய் எடுத்தார். எஸ் சார், நான் பாரதி பேசுகிறேன். ஹலோ பேபி, என்னம்மா நீயும் தோத்துட்ட போல இருக்க? நீ ஜெயிச்சிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏதோ அமெரிக்கா, சரி அதை விடு. என்ன விஷயம்? ஆற்று பக்கமே வரமாட்டேங்கிற? அங்கே தான் வர்றேன். திவ்யாவை அங்கேயே இருக்க சொல்லுங்க. அவளை தேடிட்டு வரையா? அப்போ ஒன்று செய்யி, வர்ற வழியில் லெண்டிங் லைப்ரரியில் பூரா மாதிரி ஒரு பொண்ணோட அடைச்சிட்டு இருப்பா. அவளையும் அழைச்சிட்டு வந்துடு. எப்போ போனாலாம்? மத்தியானமே போனவளுக்கு அப்படி என்ன அரட்டையோ. சரிப்பா. ஏக்கமாக கேட்டாள். நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை. கூப்பிடுறா, நீயும் எனக்கு திவ்யா மாதிரி தான். டாடின்னு சொல்லுடா. தேங்க்யூ டாடி. குரலில் உற்சாகம் காட்டினான். அவசரமே இல்லாமல் மெதுவாக ஊர்ந்து இரும்பு கேட்டை தள்ளி திறந்து தோட்டத்தில் வந்து நின்றது கார். மூச்சு திணறலாக அமர்ந்திருந்த பாண்டியனார் மெல்ல திரும்பி பின் சீட்டை பார்த்தபோது அவள் துவண்டிருந்தாள். மெல்ல ஏறி இறங்கும் மார்புகள் அவள் உயிரோடு இருப்பதை உணர்த்தியது. பார்த்து கொண்டே இருந்தார். மனம் மட்டும் திரும்பி பார்த்தது. அப்போதும் இதே போல வண்டியை நிறுத்தி தயார் நிலையில் பார்த்து கொண்டே இருந்தார். பெட்டி கடைக்கும் பக்கத்து சுவருக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் அவள் வருவது தெரிந்ததும் காரை உரும விட்டார். சளைரென பாயவும் அந்த சாலையில் திரும்பவும் சரியாக இருந்தது. எதிர்பாராத விபத்து போல நடந்து விட்டது. தூக்கி எறியப்பட்டவன் பறந்து போய் மரத்தின் மேலே சரிந்து விடுவதற்காக காத்திருந்தது போல ஒரு தெருக்கூட்டம் ஒன்று சோம்பலை உதறிவிட்டு பாய்ந்து வந்தது. கீதா, பூச்சா, பாருடா. ஏயா பெரிய மனுஷா, பார்த்தா பட்சால் மாதிரி கீரை, இப்படி தான் கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறதா? ஐயோ, நம்ம தெரு பொண்ணுப்பா. அவர்கள் பேச்சை அலத்தியப்படுத்தி அவளை தூக்கி காரில் கிடத்த முயல குறுக்கே புகுந்து கத்தியது கும்பல். போலீஸ் வராமல் இங்கிருந்து நவரக்கூடாது. என்னயா? அதானே, நம்ம தெரு தாய்க்குளத்தை இடிச்சுட்டு போட்டு போயிடுவா நீங்கள்? கையை கட்டி கொண்டு சிரிப்பு பாராமல் பேனட் மேல் சாய்ந்தவாறு பார்த்தார் அலட்சியமாக. போயிடுவியா? போலீஸ் வரதுக்கு முந்தி போயிடுவியா நீங்கள்? அண்ணாத்த பொண்ணு யார் தெரியுதா? எங்கள் வீட்டில் போய் வேலை செய்கிற ஐயர் வீட்டு பொண்ணு. போலீஸ் வந்தாகணும். நின்றுட்டு இருந்தால் போலீஸ் வந்துடுமா? 2 பேர் வண்டியில் இருங்க. போலீஸ் புகாரில் கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம். சாட்சி சொல்ல ஆள் இருக்கிறது நல்லது தானே என்று அவன் சொல்ல சாட்சி பாதி பேருக்கு மேல் உடனடியாக போனார்கள். எதுக்கு போலீஸ் அது இதுன்னு இஸ்தடிப்பாங்களே, அதுக்கு ஒரு வாத்தியார் இழுத்தார். பேசாமல் 100 ரூபா வெட்டிடு, கண்டுக்க மாட்டோம். போலீஸ் சொல்கிறது என் கடமையாச்சே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், வா. உன் தலையெழுத்து வாயா என்று கார் கதவை திறந்து அந்த வாத்தியாரை பின்னுக்கு இழுத்த இன்னொரு ஆள் இடத ஓடுற மாதிரி சொன்னான். வேணாம், போகாத. ஏன், என்ன பயம்? போலீஸ்னால் எனக்கு என்ன புச்சா? டே கம்னு கடை, நேற்று கையெழுத்து கூட போடலை, நீயே பின்ட்டு நிமித்திடுவாங்க என்றதும் பின்வாங்கிய வாத்தியார், ஜாக்கிரதை, இனிமேல் வண்டி பார்த்து ஓட்டு போ, ரைட்ஸ் என்று அனுமதித்த போது இந்த பெண் கண் திறந்து சிரமத்துடன் கேட்டது, சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு.
அவசரமே இல்லாமல் மெதுவாக ஊர்ந்து இரும்பு கேட்டை தள்ளி திறந்து தோட்டத்தில் வந்து நின்றது கார். மூச்சு திணறலாக அமர்ந்திருந்த பாண்டியனார் மெல்ல திரும்பி சீட்டை பார்த்தபோது அவள் தொடர்ந்திருந்தார். மெல்லிய ஏறி இறங்கும் மார்புகள் அவள் உயிரோடு இருப்பதை உணர்த்தியது. பார்த்து கொண்டே இருந்தார். மீண்டும் மயங்கி போனார். பார்த்தவாறு இருந்தார். டேஷ்போர்டிலிருந்து ஒரு மருந்து அட்டை பெட்டி எடுத்து திறந்தார். சின்ன புட்டியின் கழுத்தை திருகி மூடியை திறந்தார். மூடியோடு இருந்த பளபளப்பான ஸ்டீல் கம்பி நனைந்திருந்தது சைனைட்டில். அந்த லெண்டிங் லைப்ரரி மூட தயாராகி கைகடிகாரத்தை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டே இருந்த பெருசான மூக்கு கண்ணாடியை அழுத்தி துடைத்து கொண்டிருந்தவள் எதிரே மசவசமென சுருடன் தெரிந்த பெண்ணை போன்ற உருவத்திற்கு அவசரமாக மூக்கு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு கேட்டார். ஹாய் என்றால் பாரதியை பார்த்து. ஹேய், திவ்யா இல்லை? திவ்யாவா? அப்பவே போயிட்டாலே. வீட்டில் இருப்பா. வீட்டில் இல்லைன்னு ஃபோனில் சொன்னனால தான் இங்கே வந்தேன். எப்போ போனா? 1 மணிக்கும் மேலே இருக்குமே. சரி, நான் வர்றேன் என்றவள் தற்செயலாக மேஜை மேலிருந்த ஃபிலிம் ஃபேர் பொருட்டை பார்த்தபோது கிளிசல் நிலையிருந்த ஃபோட்டோ அந்த திவ்யா பளிச்சென்று தெரிந்தார். முகம் சரிபாதியாக கிழிந்திருது. இந்த ஃபோட்டோ இங்கே எப்படி வந்துச்சு? ஒரு ஆள் வந்து திவ்யாட்ட பேசிகிட்டு இருந்தான். போகிறப்ப மேஜையில் மறந்து வச்சுட்டு போயிட்டான் போல இருக்குது. வந்து கேட்டால் கொடுத்துடலான்னு நான் தான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். யார் அந்த ஆள் தெரியுமா? இதை பாரு, எனக்கு எப்படி தெரியும்? பெரிய படகாரில் வந்து இறங்கிட்டு போனார். திவ்யாட்ட பேசினானே, என்ன பேசினா? வீட்டுக்கு போய் உங்கள் அப்பாவை பார்க்கணும், காரில் வரையான்னா இவள் அப்படியெல்லாம் வரமாட்டேன்னு திட்டி அனுப்பிச்சிட்டா. மறுபடியும் அதே விபரீதமா? என்ன விபரீதம்? பதில் சொல்லாமல் அவசரமாக காரை நோக்கி போனார். நான் ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறியா? நான் டாக்டர் பார்க்கணும். வாட் அ மேன் யூ ஆர். விபத்து நடந்த ரத்த காயத்தோடு இருக்கேன், என்கிட்ட என்ன கதைங்கிற? உனக்கு சிகிச்சை நான் செய்ய போகிறேன், தவிர டாக்டர்களுக்கெல்லாம் உனக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்கிற? பின்னந்தலையில் சின்ன ரத்த காயத்தோடு தப்பிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சிக்கனமாக ஒரு பிளாஸ்டரி போட்டு போய்க்கோன்னு அனுப்பிச்சிடுவாங்க. நான் அவளை விரும்பினேன். என் பொண்ணுக்காக எதையும் தாகம் செய்ய தயாராக இருந்தேன். செய்யவும் செஞ்சேன். என் அம்மா அப்பா விரோதித்தேன். கல்யாண வயசில் நிற்கிற தங்கச்சியை அலட்சியப்படுத்தினேன். நான் அவளை விரும்பினேன். அவள் அழகுக்காக பைத்தியமாக ஆனேன். மற்றவங்க கதையில் காதலி தான் கல்யாணத்துக்கும் தாலிக்குமா கெஞ்சுவா. இவளை நான் கெஞ்சினேன். தாலி கட்டி கணவனாக உரிமை கொண்டாட ஆசைப்பட்டேன். அவள் உடனே சம்மதிக்கலை. அவளுக்காக சில ஆசைகள் இருந்தன. எப்படியாவது மிஸ் மெட்ராஸ் ஆகணும், அதுவரை கல்யாணமே இல்லாமல் வாழ்னேன். நான் சம்மதிக்கலை. அப்படி ஒரு திருட்டு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. உரிமையோடு வாழணும்னு பிடிவாதம் முடித்து கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் வச்சு தாலியும் கட்டினேன் என்று தொடர்ந்து கொண்டே இருந்தான். மிஸ்டர், உன் காதல் காவியத்தை ரசிக்க எனக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. நான் டாக்டரை பார்க்கணும். ரத்த காயம் செப்டிக் ஆகிட்டா வம்பு. என்னை கூட்டிகிட்டு போ, இல்லை நானே ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறேன். போ. கார் கதவை தள்ளி இறங்கி கொண்டான். மனித உறவே இல்லாத ராட்சசன். சே, ஒரு நிமிஷம் திவ்யா, அலட்சியமாக பார்க்காத, அன்போடு பார். காரணம், நான் அனுதாபத்துக்குரியவன். அனுதாபம் வரல, எனக்கு ஆத்திரம்தான் வருது. என் உடம்பு மேலே இருக்கிற நிலையில் உன் ராசலீலை பற்றி சொல்கிறியே, ஏன் என்னை அடைய ஆசைப்படுறியா? ஓல்ட் மேன், ரேப்பிங் அண்ட் ஆல் தட். உன் தலையணை பூரா ரத்தம் ஆகிடும், தேவையா? முறைத்து பார்த்த பாண்டியனார் கைகளில் முட்டியில் மூடி இருக்க பிடித்தது. தவிர இந்த வயசுக்கு என்ன மாதிரி இளம்பெண் மேலே ஆசையெல்லாம் வரக்கூடாது. ஆசை என்று சொன்னதும் உயர்த்திய கை மூடியும் எழுந்து ஓங்கி அறைவே ஊசியில் இருந்த சைனட் வினாடியில் அவள் ரத்தத்தை தொட்டதும் விலகினாள். சைனட் ஊசி மூடியுடன் ஓரக்கழுத்தில் தேங்கி நிற்க பிடுங்கி பார்த்தால் பார்த்தவளுக்கு புரிந்து விட்டது. ஏன் இப்படி செஞ்சுட்ட பாவி? நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்னையே கொல்ல நினச்சேன். நான் இப்போவெல்லாம் என் பொண்ணியை போல அழகாக இருக்கிற பொண்ணை வெறுக்கிறேன். அழகு போட்டியில் கலந்துக்கிட்ட ஒரே குற்றம் தான் நீ செஞ்சது. என் கொலை வெறியை தூண்டுனதே என்றைக்கோ நடந்த ஒரு அழகு போட்டி தான். அதுக்கப்புறம் இழந்துட்டேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதனால தான் ஒவ்வொரு அழகியாக தேடி பிடிச்சி கொள்கிறேன். போட்டியில் ஜெயிச்சவளை, உன் ஸ்நேகிதி அனிலாவை, இப்போ ஒன்றை. மெல்ல மெல்ல முக கருக்கத் தொடங்கியதால் கண்களை விரித்து பார்த்தவாறு பின்பக்கமாக நடக்க கால் தடுமாறி வெட்டி வைத்திருந்த பள்ளத்தில் விழுந்தாள். முகமெல்லாம் தூசிப்படியே எழுந்து நின்று பள்ளத்துக்கு வெளியே கைகளை உயர்த்தினார். ப்ளீஸ், என்னால் மூச்சு விட முடியல, என் பார்வை மங்குது, ப்ளீஸ் உடனே என்ன ஆஸ்பத்திரி. தரையில் பரவியிருந்த புல்லை இறுக்கப்படுத்தியல் முகம் முழுவதும் நீளமாகி கருத்தது. அவள் இறுக்கிய வேகத்துக்கு கற்றை புல் அடியோடு பெயர்ந்து அவள் கையோடு சேர்ந்து சரிந்து போய் பள்ளத்தில் மறைந்து போயிற்று. மெல்ல அவசரமே இல்லாமல் நடந்து போய் பள்ளத்தை பார்த்தார். அவள் அடங்கி போயிருந்தாள். மெல்ல மெல்ல உதடுகள் விரிய பயங்கரமாக பார்த்தார். இடது கண்ணுக்கு பக்கமுள்ள சதை துடித்தது. நிம்மதி வருது, எனக்கு நிம்மதி பிரவாகமாக வருது. திருப்தி, பரம திருப்தியாக இருக்குது. பெண்ணே, உன் மரணத்தை விரும்புகிறேன், ரசிக்கிறேன். நான் செஞ்சது தப்பில்லை, இது தொண்டு. இன்னும் ஒரு புண்ணியால் இன்னொரு பைத்தியம் உருவாக்கிடக்கூடாது. அதனால தான் அழித்தேன். இதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட எந்த மன்னிப்பும் கேட்க போகிறதில்ல. என் குற்றத்தை, நான் செய்த கொலைகளை உங்கள்கிட்ட ஏன் சொன்னேன் தெரியுமா? உன்னால் எனக்கு எதிராக பேச முடியாது, புகார் சொல்ல மாட்டேன். உன்னால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. பெரிதாக ஒரு விக்கலுடன் அந்த திவ்யா நிரந்தரமாக ஒடுங்கி போனார். குனிந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து உயர்த்தினார். என்னை மன்னிச்சிடு பெண்ணே.
எனக்கே தெரியும் நான் செஞ்சது எவ்வளோ பயங்கரமான குற்றம்னு. தெரிஞ்சே செஞ்ச குற்றம் இது. என் சந்தோஷத்துக்காக உயிர் கொடுத்த அழகியே, ஆத்மா சாந்தி அடைவாயாக. மண்ணில் காற்றை பறக்க விட்டார். திரும்பி நின்று கத்தினார். பரமா! போட்டியுக்கு வந்து நின்றவனுக்கு புரிந்துவிட்டது. மண்வெட்டியுடன் அவசரமாக நடந்து வந்து புதைச்சிடு என்றவர் நடந்து மறைந்ததும் தான் முகத்தை பார்த்தான். அடையாளம் தெரிந்தது. அழகு போட்டி கேசட்டில் பார்த்த அதே பெண். பார்த்தான். பரிதாபமாக பார்த்து கொண்டே நின்றான். இன்னும் ஆரம்பிக்கல என்று அதட்டல் வந்ததும் குனிந்து அவசரமாக மண்ணை பள்ளத்தில் தள்ள ஆரம்பித்தான். பாரதி சொன்ன செய்தி தியாகராஜனை நிரம்ப குழப்பியது. குழந்தை, நீ என்னம்மா சொல்கிற? டாடி, உங்கள் மகன் ஏதோ பயங்கர ஆபத்தில் சிக்கியிருக்கா, உடனே போலீஸில் சொல்லுங்கள். ஆனால் எதை வச்சு புகார் தரதுமா? நாமே புகார் கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பலங்கிற போது ஹாய் டாடின்னு உட்காந்துருக்கான்னு வெய்யி. டாடி, இந்த மாதிரி படம் கிழிஞ்ச நிலையில் அனிலாவோட சாவுக்கு முன்னாடியே கிடச்சிருக்கு. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அந்த வாளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா, பயப்படாத. தவிர 5 மணி நேரம் திரும்பி வரலைங்கிறக்காக காணும்னு புகார் தர முடியாது. 5 மணிங்கிறது ரொம்ப சாதாரணமான சங்கதி. ஒரு சினிமா போயிருக்கலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு வீட்டுக்கு போயிருக்கலாம், பாய் ஃப்ரெண்டோட பீச்சில் அலையலாம். டாடி, நான் சொல்கிறது இருக்கிற விபரீதம் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுதாம்மா பேசுகிறேன். அடி பெண்ணே, எவனாவது பேசினான்னு சொல்கிறியே, அவனோட பேசினாலா? திட்டி அனுப்பியிருக்கா. அவள் கிளம்பி போனதுக்கப்புறம் இவள் கிளம்பியிருக்கா. ஆமாம், அதாவது தனியாக தான் போயிருக்கான்னு அர்த்தம். அப்புறம் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? போமா, வீட்டுக்கு போய் ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு சமத்தாக படுத்துக்கும். உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போ. அவள் வந்தது நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஒரு படம் கிழிஞ்சு போகிறது அவ்வளோ சுலபமாக எத்தனையோ காரணங்கள் சொல்ல முடியும். ஒராலேருந்து இழுக்கும்போது கூட கிளியறதுக்கு சான்ஸ் உண்டு. படத்தை பையில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். வரண்ட அடி. குழம்பாமல் வண்டி எடுத்துகிட்டு போகும்போது கேள்விப்பட்டேன், இந்த தெருமுனையில் ஒரு விபத்து நடந்துதான். ஒரு கார் ஒரு பெண்ணை மோதி தூக்கிட்டு எரிஞ்சிடுச்சான். விபத்து பண்ணிடாத. பார்த்தாள். உடனே அந்த பொண்ணு என் திவ்யா தானே நினைக்கிறேன்மா. விசாரிச்சிட்டேன், அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலை, மைல்டு ஹெட் இன்ஜுரி. அவளே எழுந்து டாக்டர்கிட்ட போகணுன்னு சொன்னாலாமா. அந்த பொண்ணு என் திவ்யா இருந்தால் சுலபமாக வந்துடுவா. ஏதாவது டாக்டர்கிட்ட போயிருப்பாளோ? எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான் போயிருப்பா. அந்த டாக்டர் விட்டால் வேறு டாக்டர்கிட்ட போக மாட்டான். பீரியட் ப்ராப்ளம் வந்தால் கூட பிடிவாதமாக கூச்சப்படாமல் போவாள். ஃபோன் பண்ணி பாருங்களே, அப்படி எதுவும் தகவல் தரலாம்லே. முயன்றார். நன்றி என்று சொல்லிவிட்டார். இன்னைக்கு அவளை பார்க்கவே இல்லையா? இப்போ நிம்மதி வருதா? அடிபட்டவ திவ்யா இல்லை. அவளாக இருந்திருந்தால் அடிபட்டதுக்கு நிச்சயமாக இவர்கிட்ட தான் போயிருப்பா. ஸோ நோ சான்ஸ் அட் ஆல். ஆமாம், நான் ஏன் வீணாக குழம்பணும் என்று குழம்பியபடியே கிளம்பினாள் பாரதி. அத்தியாயம் 13. விடிந்ததும் பால் பாக்கெட்டுகளை எடுத்த பரமன் டிவியும் நேற்று புதைத்த பெண்முகத்தையும் இணைத்து பேசி குழம்பிக் கொண்டிருந்தார். காப்பி கொண்டு வந்து வைத்துவிட்டு கேட்டார். நேற்று நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களே அழகழகான பொண்ணுங்க இருக்கிற கேசட், அது கொடுங்க எஜமா. முறைத்து பார்த்தார். அதை நீ பார்க்கக்கூடாது, நீ அப்பாவி, கெட்டு போயிடுவேன். நான் ஒன்றும் அப்பாவி இல்லை. அது நீ பார்க்கக்கூடாத படம். அப்படின்னா ப்ளூ ஃபிலிம். அப்படின்னா இப்போ புரியுதா? நீ ஒரு அப்பாவின்னு அதை மறந்துடு. அப்படி ஒரு கேசட் என்கிட்ட கிடையாது. இருக்குது, நான் பார்த்தேன். ஷட்டப். பார்த்தேன்னு சொல்கிற வார்த்தை இதுதான் கடைசி தடவை. சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன? நீ வெட்டின குழியில் உன்னையே தள்ளி புதைச்சிடுவேன் என்றவரின் குரலில் இருந்த அமானுஷ்ய ஆழத்துக்கு மிகவும் பயந்து போனார். இல்லைங்க, இனிமே யாருக்கிட்டையும் சொல்லலை. தவிப்பாய் ஃபோனை பார்த்தால் பாரதி. அம்மா, ராத்திரி ஏதாவது ஃபோன் வந்துதா? படப்பிடிப்புக்கு ஓட ஆயத்தம் செய்து கொண்டிருந்த அந்த மகளாதேவி அவசரமாக குறுக்கிட்டு இல்லை என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அம்மா, என்ன வந்துமா? என்ன மறுபடியும் அப்பா புராணம்மா? வேணும்னா என்ன சீண்டி விடாத. ஐ ஹேட் தட் அக்லி மேன். என் ஏக்கம் புரியாமல் பேசாதம்மா. என் மனசை புரிஞ்சுக்கு ஏன் பிடிவாதம் மறுக்கிற? என் ஆசை புரிஞ்சுக்கு நீ மறுக்கிறனால தான். புரியல. எது? உன் வாரிசாக சினிமாவில் அறிமுகமாகிற ஆசையா? ஆமாண்டி, நான் ஏற்கனவே உன் பேரில் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இப்போ நீ முரண்டு பிடிச்சா ஃபீல்டில் ரொம்ப தலைகுணாக போயிடு எனக்கு. நேற்று கூட பானாலா நான் கேட்டார், உன் மகன் நடிக்கிற சங்கதி என்ன ஆச்சுன்னு. நான் நடிக்கணும்னு உண்மையிலேயே உனக்கு ஆசை இருக்கா? உளரலாமா? சீரியஸாக தான் கேட்குறேன். சொல்லுமா, நான் நடிகாகிறது உன் ஆசை நிஜமாக உனக்கு இருக்கா? பைத்திய மாதிரி கேட்காத. அக்கறையும் ஆசை இல்லாமல் உன் பேரில் அட்வான்ஸ் வாங்கினேன். அப்போ ஒரு விஷயம் சொல்லு, சம்மதிக்கிறேன். நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கே தெரியும். உன் அப்பாவை பற்றி தானே? ஓகே, சொல்கிறதென்ன காட்டுறேன், வா என்னோட. அவசரமாக படியேறும் அம்மாவின் வேகத்துக்கு ஈடுதட முடியாமல் மூச்சு திணறினார். படியேறி மாடி வராந்தாவில் நடந்து கடந்து அரைக்கதவை தள்ளி திறந்து உள்ளே போய் இரும்புச் சாவியை உருகி பீரோவை திறந்தால் உள்ளே மறைவாக இருந்த ஒரு டைரியை எடுத்து நீட்டினார். இதில் இருக்கு அந்த மிருகம், பாரு, பார்த்ததும் மறந்துடு. அம்மாவோடு மிக நெருக்கமாக இருந்த அந்த உருவத்தை பார்த்ததும் முதலில் நிறைய குழம்பினார். பார்த்துருக்கனே, இவரையே எங்கேயோ பார்த்துருக்கனே. மெல்ல மெல்ல நினைவில் வந்தார். காட்சியில் இருட்டும் வெளிச்சமும் கலந்த நிலையில் கைகளை நீட்டி மாடியிலிருந்து கூவினார். அவர், பொன்னி. அம்மா, பொன்னிங்கிறது யாரு என்று திரும்பி பார்த்தபோது அவள் அங்கு இல்லை. ஒரு ஃபோட்டோவை பீத்து கையில் போட்டுக்கொண்டு வெளியேறி வந்து படுங்கி இறங்கும்போது ஃபோன் அழைத்தது. அவசர நடையுடன் போய் கவர்ந்தாள். பாரதி ஹியர். குழந்தை, திவ்யாவை காணலை அம்மா.
நீ சொன்னது நிஜம். ராத்திரி 10 மணிலேருந்து எல்லா வீட்டுக்கு போய் தேடிட்டு வந்துட்டேன். இப்போ தான் என்னமோ நினைக்க தோணுது. அவளுக்கு என்னமோ ஆயிடுத்து, என்னமோ விபரீதமாக நடந்திருக்கு. சார், நீங்கள் என்ன கேட்குறீங்க? நேற்று நீ சொன்னப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கலையே. அது எவ்வளோ தப்புன்னு புரியுது. போலீஸில் புகார் சொல்லிட்டீங்களா? ராத்திரியே எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். எல்லாரும்னா பன்னீர்செல்வம், சுதாகர், சத்யா, கிருபாகரன், அவங்களுக்கெல்லாம் சங்கதி தெரியுமா? ராத்திரி தேடிட்டு போனேன், கூடவே வந்துட்டான். என்னை ஏன் கூப்பிடல? பல தடவை முயன்று பார்த்தேன். உங்கள் அம்மா தான் எடுத்து சிடுன்னு பேசி வச்சுட்டாங்க. அந்த ஃபோட்டோவை கொண்டு வரையாடி குழந்தை போலீஸில் கேட்குறாங்க. வரேன், உடனே வரேன். அவசரமாக வெளியே பாய்ந்து குட்டை சிவப்பு நிற காரை எடுத்து உடனே சீர விட்டார். வாசல் தோட்டத்திலேயே புரியாத நிலையில் நின்றிருந்தார்கள். அந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சிது? தற்செயல் மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். என்ன எதிர்பார்க்காமலேயே அந்த லைப்ரரியன் கேர்ள் ஃபோன் பண்ணி சொல்லுவான்னு எதிர்பார்த்துருப்பான் போல. உள்ளதான் இருக்கார், பன்னீர்செல்வம் சொன்னார். பாவம், பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ரொம்ப தோண்டு போயிடாதீங்க சுதாகர், அனிலாவை பற்றி ஒரு தகவலும் இல்லையே. திறம்பு மார்பை பட்டு துணியால் போர்த்தியவாறு வெளியே வந்தார் கிருஷ்ணசாமி. படம் கொண்டு வந்தாயா குழந்தை என்றவரின் குரலில் கண்ணீர் இருந்தது. கொடுத்தார். பாவி, அவனுக்கு என் குழந்தை அப்படி என்ன பாவம் செஞ்சா? முகத்தை இப்படி கிழிச்சு வச்சுருக்கானே. மாமி உள்ளதான் அழுதுகிட்டு இருக்கா. காலையிலேருந்து இருக்கிற வேதனை போதாதுன்னு இது வேற ரோதனை. இந்த ஷனமையே மகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்கிறான். போகலாமா? எல்லோரும் எங்கே கிளம்புறேன்? நான் மட்டும் போயிட்டு வர்றேன். இல்லை, கொஞ்சம் நாளைக்கு அத்தனை பேரும் கும்பலாக இருக்கத்தான் போகிறோம். போட்டியில் கலந்துக்கிட்டவங்க ஒவ்வொருத்தராக காணாமல் போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரையாவது கவனமாக பார்த்துக்க வேண்டாமா? ஆமாம் பன்னீர், மறுபடியும் எந்த அபிசாரமும் நடந்துடக்கூடாது. அலட்சியத்தால் இதுவரை நடந்த நஷ்டமே போதும். சுதாகர், அந்த படத்தை கொடு. ஏன்? போலராய்டு கேமராவில் எடுத்த படம் இது, பன்னீர்செல்வம் சொன்னான். அன்றைக்கி விழா முடிஞ்சு வர நேரத்தில் யாரோ ஒரு ஆள் போலராய்டு கேமராவில் எடுத்த படம் திவ்யா சொல்லியிருக்காளே. பழீர் என்று நினைவு வந்தது பாரதிக்கு. அன்று தனியாகவும் வேணும், கும்பலாகவும் எடுக்கணும். கொஞ்சம் திரும்புங்க மிஸ் அனிலா தாமஸ். இப்போ நீங்கள் வாங்க மிஸ் திவ்யா. நவ் யூ கம் சத்யா. அடுத்தது மிஸ் பாரதி. பெயர்களை துல்லியமாக சொன்னபோது அப்போது அலட்சியப்படுத்த தோன்றினாலும் இப்போது புரிகிறது. இத்தனை பெயர்களும் அவனுக்கு எப்படி தெரிந்தது? என்ன பாரதி, திடீர்னு யோசனை இறங்கிட்ட? ஒரு ஆள் எடுத்தது உண்மை, அவனை ரீகலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் கிர் என்ற சின்ன ஓசையுடன் ஒரு வெள்ளைத்தாளை துப்புவதும் வெளிச்சம் பட்டவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக படமிடுவதும் ஒவ்வொருவராக உருவாவதும். என்ன கேட்டீங்க? சட்டென்று சுயனுக்கு வந்ததும் சொல்ல ஆரம்பித்தான். பச்சையாக பழுப்பான்னு சொல்ல முடியாத அளவுக்கு வித்தியாசமான கண்களில் பயங்கரமான சோகம்னே புரியாத ஒரு அமானுடம். கண்ணை மறைக்கிற மாதிரி அளவுக்கு அந்த ராத்திரியிலையும் குளிர் கண்ணாடி போட்டிருந்தான். யாரவன்? தெரியல. போட்டி முடிவில் எங்களுக்கு துரோகம் அழைக்கப்பட்டிருப்பதாகவும் எங்களுக்காக சார்பில் வழக்கு போட போகிறதாகவும் அதை நிரூபிக்க ஃபோட்டோ வேணும்னு கேட்டு எடுத்தான். எங்களுக்கும் பிரதிகள் கொடுத்தான். ஒன்று கவனிச்சிங்களா? எது சத்யா? பரிசு போட்டியில் ஜெயிச்ச பெண், அப்புறம் அனிலா, இப்போ திவ்யா. சிமிலாரிட்டி இருக்குதுல்ல? அந்த போட்டியில் கலந்து விட்டவங்க அத்தனை பேரும். போகலாமா பிள்ளைங்களா? ஒரு நிமிஷம் சார், விஷயம் ஒரியா தெரிய வருது. பாரதி, அவனை அடையாளம் தெரியுமா? தலையசைத்து மறுத்தார். சரி, இன்னொன்று சொல்லு. எதை கேட்குறார் பன்னீர்செல்வம்? விழா ஏற்பாடு செஞ்ச விளம்பர கம்பெனி கான்ட்ராக்ட்காரனை தெரியுமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் ஃபோனில் கூப்பிட்றேன். முயன்று பார்த்தார். மிஸ்டர் சரகமணி சார் ஸ்பீக்கிங். நான் பாரதி பேசுகிறேன் சார். ஓ யா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் மை பேபி. அதில்லை சார், அது விஷயமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசணுமாம்மா. பன்னீர்செல்வத்தை பார்த்து கண் சிமிட்டினார். பேசுங்க சார். ஃபோனை நீட்டார். மிஸ்டர் சாரகபாணி. எஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்கள். நீங்கள் தான் அழைப்பதற்கு அனுப்புனீங்களா? நானும் அனுப்புனேன். தென் லீவ் இட். அன்றைக்கி ஏற்பாடு செஞ்ச ஃபோட்டோகிராஃபர்களோட லிஸ்ட்டு மட்டும் கொடுங்களேன். பட்டியல். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் எடுத்தார். ஒரு வெளியால் வீடியோ எடுத்தார். அவர் கேமரா கொண்டு வரல. ஷியோர், ஐ எம் ஷியோர். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், உங்கள் ஃபோட்டோகிராஃப்கிட்ட போலராய்டு கேமராவாக இருக்குது? நோ, யாஷிகா கலர் ஒன்று, கருப்பு வெள்ளை ஒன்று, 2 வச்சுருக்கார். வேறு யாராவது போலராய்டு கேமரா கொண்டு வந்தவங்களுக்கு தெரியுமா? வந்தவங்க யாராவது கொண்டு வந்திருக்கலாம். சாரி, நான் உதவ முடியல. இன்னொரு தகவல் ப்ளீஸ் கேளுங்க. உங்கள் தீர்ப்புக்கும் பரிசீலிப்புக்கும் எதிராக யாராவது வழக்கு தொடுத்துருக்காங்களா? இல்லை சார், வழக்கு போடவும் முடியாது. போட்டி விதிகளிலேயே நடுவர் தீர்ப்பே இறுதியானது, மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கு. நன்றி சொல்லி ஃபோனை வைத்த பின் பன்னீர்செல்வம் சொன்னான். அந்த ஆளை எங்கே கண்டாலும் உடனே போலீஸ்க்கு தகவல் சொல்லிங்க மிஸ் பாரதி. அவன் ஏன் என்னை தேடிட்டு வரப்போகிறான்? வருவான்னு தான் நினைக்கிறேன், அழுத்தமாக சொன்னான். நீங்களும் அந்த போட்டியில் கலந்துட்டு இருக்கீங்களே? எதிர்பார்க்குறேன் சார். மற்றவங்க மாதிரி அவ்வளோ சுலபமாக என்னை ஏமாற்றிட முடியாது. உண்மையை சொன்னால் அவனை சந்திக்கத்தான் ஆசைப்பட்றேன். எங்கடா என் ஸ்நேகிதிங்க, அவங்கள ஏன் கொலை செய்தேன்னு கேட்காம விடமாட்டேன். டோன்ட் யூஸ் தட் வேர்டு. அவங்கள காணவங்க அப்படிங்கிற வரைக்கும் தான் செய்தி நிற்கிது. உயிரோடு இருந்தால் தகவல் கூட சொல்ல மாட்டாங்க. என்ன பேசுகிறீங்க? சூழ்நிலை அப்படி இருக்கலாம். பதறாமல் இருங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்கள போலீஸ் ஸ்டேஷன் போக விட்டுட்டு நீங்களும் நானும் மட்டும் விளம்பர கம்பெனிக்கு போய் ஃபோட்டோகிராஃபரையும் வீடியோ கார்டையும் விசாரிப்போம். ஏதாவது செய்தி கிடைக்கும். அவங்கக்கிட்ட அப்படியா சந்தேகப்பட்டீங்க?
சிலி, அங்கே தான் ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் கவர் பண்ணுறாங்க. அவங்க கண்ணுக்கு சந்தேகப்படும்படியாக யாராவது தென்பட்டுருக்கலாம் இல்லையா? சிக்கலை தீர்க்க ஒரு சின்ன முடிச்சு முனையாவது கிடைக்காமலையா போயிடும். கிடைக்கவில்லை. வீடியோ கேசட் பம்பாய் போயிடுச்சு. பிரதி எடுக்கலையா மிஸ்டர் சாரங்கபாணி? அது எங்கள் ஆஃபீஸ் சொத்து இல்லை, விளம்பரதாரோட சொந்தம். ஒரு தடவை போட்டு சரி பார்த்துட்டு அப்போவே கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஃபோட்டோ ஆல்பம் வேணும்னா பார்க்குறீங்களா? கொண்டு வந்து கொடுத்த ஆல்பத்தை முழுவதுமாக பார்த்த பாரதி கைகளை விரித்து தோளாய் குலுக்கினார். அத்தியாயம் 14. ஓடிக்கொண்டிருந்த டிவியில் பெண்கள் ஒவ்வொருவராக வந்தார்கள். வளவளக்கும் உடைகளுக்கு சவால் விடும் முகங்கள். அனிலா, சத்யா, திவ்யா, பாரதி. மறுபடியும் ரீவைன் செய்து பாரதியை பார்த்தார். ஐ பாரதி என்று மெல்லிய குரலில் உற்சாகமாக கூவியன். மாடி அரைக்கதவை திறக்கப்படும் ஓசை கேட்டதும் டிவிக்கான 4வது சேனலை அழுத்த டிவி வேர்க்கடலை மகசூல் அதிகரிக்க வழி சொல்லி தந்தது. படி இறங்கி வந்த பாண்டியன் நின்று முறைத்தார். டிவி ஆடியோ தலைத்து திருப்பி விழித்தான். அதில் பாருங்கய்யா, எங்கள் ஊரில் வேர்க்கடலை போடுவாங்க, அந்த கவனம் வருது. வேலையை முடிச்சிட்டியா? அப்போவே ஆச்சுங்க, கொத்துக்கறியும் சூப்பும். ஷட்டப், அதை கேட்கல. பின்ன பள்ளமா? ஆமாம், 2. முதல் தடவையாக அவர் கண்களை நேராக சந்தித்தான். என்ன பார்க்குற? பயமாக இருக்கு எசமா. இத்தனை நாளாக இல்லாத பயம் இப்போ ஏன் வருது? வரக்கூடாதுடா என் அடிமை நாயே. நான் சொன்னதை செய்ய வேண்டிய ஏந்திரண்டா நீ. உனக்கு யோசனைகள் வரக்கூடாது, உணர்வுகளும் இருக்கக்கூடாது, கேள்வி கேட்குற துணிச்சலே வரக்கூடாது. வந்தால் என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் தெரியும் என்று அவன் பதற கையிலிருந்து எடுத்த படத்தை வேணா எசமா வேணா என்று கதற கிழித்து பறக்க விட்டார். முட்டாளே, உன்னை வச்சு சில பயங்கரங்கள் நடத்தத்தான் உன் அம்மாவையும் தங்கச்சியும் இந்தியாவோட ஏதோ மூலையில் ஒழிச்சு வச்சு அவங்க செலவில் ஏற்றுக்கிட்டு இருக்கேன். மறைச்சி வச்சுக்க தெரிஞ்ச என்னால் அவங்கள அழிக்கவும் முடியும். பி கேர்ஃபுல். வேண்டாம் அசமானே, வேண்டாம். புலிகள் வெட்டி வைக்கிறானுங்க இப்போவே, இன்றைக்கே. ஐயோ, நான் வாய் திறந்து பேச மாட்டேங்க. எங்கள் அம்மாவை என் தங்கச்சியை ஒன்றும் பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்க்க முடியுங்களா? பார்க்க முடியாது. அவங்க கையெழுத்து வேணும்னா மணி ஆர்டரில் ரிட்டர்ன்ஸில் பாரு, நாளைக்கு காட்டுறேன். அவர் போன பிறகு நினைத்து கொண்டான். தெரியுது, அவர் முகத்தில் ஏதோ பெரிய மாற்றம் தெரியுது என்று சொல்லி கொண்டான். ஆனால் நான் பேசக்கூடாது. மனசுக்குள்ளே அந்த கேள்வி வந்தது. ஆமாம், இன்னும் பெரிய மாற்றம் இருக்குது. தொடர்ந்து வார்த்தைகள் மனதில் உருவாகி கொண்டே இருந்தன. அண்ணா சாலை பிளாட்பாரத்தில் நின்றிருந்த பாண்டியன் சற்று தள்ளி பஸ் ஸ்டாண்டில் சிரித்து பேசும் திடீர் என்று முகம் வாடும் அந்த சத்யாவை வெறுத்து கொண்டிருந்தார். அவர் கண்களிலே வித்தியாசம் இருந்தது. ஒரு கண்ணுக்கு பழுப்பு காண்டாக்ட் லென்ஸும் இன்னொன்றில் இளம் பச்சை லென்ஸும் பொருத்தி இருந்தது. அது தெரியாத நிலையிலேயே அந்த சத்யாவை வெறுத்து பார்த்து கொண்டிருந்தார். அவளை சுற்றி நின்ற 3 இளைஞரும் அவரை நெருங்க விடாமல் அடைக்காத்தார்கள். பஸ் வந்தாச்சு, நான் வரட்டா? தனியாவா? நோ, நாங்களும் வீடு வரைக்கும் வர்றோம். நோ பாய்ஸ், வீட்டுக்கு 10 அடி தொலைவிலேயே வண்டி நிற்க போகுது. தெருவில் எல்லோரும் தெரிஞ்சவங்க, பயமெல்லாம் வீடு போயிடுவேன். ஐ யூ ஷியோர்? ஐ எம் ஷியோர். தவிர அந்த கடத்தல் போர்வழிக்காரனை பார்த்துருக்கேனே, என்னால் சுலபமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கடத்துறவன் வீட்டில் இருக்கிறப்பவும் நீங்கள் காவலில் பிறக்கவும் தான் கடத்த முடியும். வரேன். அரை மனதாக அனுப்புகிறோம். பஸ் ஏறி கொண்டதும் அவளை டாட்டா காட்டி அனுப்பிவிட்டு காருக்கு போகும்போது கவனித்தான். ஏய் பன்னீர், அந்த ஆளை பாரு, ஸ்மார்ட் மேன். ஏன் அவர் கண்களை பாரு, ஒரு கண் விழிகள் வித்தியாசமாக தெரியுதில்ல? என்ன வித்தியாசம்? 2 விழிகளும் வித்தியாசமாக தெரியல. ஒன்று பழுப்பாகவும் இன்னொன்று பச்சையாகவும். அது எப்படி முடியும்? சரி வா, எவங்க நீயை பற்றி என்ன ஆராய்ச்சி? அவர்கள் போன பிறகு கார் சளையரென வெளியப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்தது. பிரம்மாண்டமான அந்த படகு கார் தோட்டத்தில் பிரவேசித்த போது மங்களாதேவி கண்ணில் பட்டது அந்த காட்சி. அவசர நடையுடன் சின்ன காரை நோக்கி போய் கொண்டிருந்தாள் பாரதி. இவள் ஒழுக்கிவிட்ட ஹாரன் ஒழுக்கி திரும்பி பார்த்தாள். வாங்க மம்மி, நான் கொஞ்சம் அவசரமாக வெளியே போயிட்டு. நீ எங்கேயும் போகல. கார் கதவை தள்ளி திறந்தாள். கெட்டின். ஆனால் மம்மி அவளை இழுத்து உள்ளே அமர்த்தி கொண்டு காரை சரையில் என பின்வாங்கி திருப்பவும் கேட்டை கடந்து சாலைக்கு வந்து பாய விட்டாள். மம்மி, எனக்கு அவசர வேலை இருக்குது. என்ன வேலை? ஒருத்தரை சந்திக்கணும். யாரை? ஒரு கடத்தல்காரனை. யூ ஆர் கிரேசி. அப்படித்தான் தெரியுதில்ல? ஆனால் பயங்கரமானவங்களை சந்திக்கிறது எனக்கு ஆர்வம் அதிகம். நோ, டைரக்டர் ஒன்று பார்க்கணுன்னாரு. முதல்ல அவரை சந்தி, மிச்சதெல்லாம் அப்புறம். எதையோ கோபமாக சொல்ல முயன்றவள் அமைதியாக சாய்ந்து கொண்டு விட்டாள். கார் போய்கொண்டே இருந்தது. புதிய கலங்கரை விளக்கத்துக்கு அருகே அந்த பஸ் சின்னதான குழுக்களுடன் வந்து நின்றது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். என்ன டிரைவர், ஸ்டாப்பிங் இல்லாத இடத்துல நிறுத்துறீங்க? பிரேக் டவுன்மா. கண்டக்டர் டிக்கெட்டுகளை வாங்கி கையெழுத்து போட்டு தர ஆரம்பித்தார். எரிச்சலுடன் இறங்கி நடந்தால் சத்யா. கூட்டத்திலிருந்து விலகி போனவளுக்கு எரிச்சலும் பயமுமாக வந்தது. அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் என்ற நினைப்புடன் வந்து கூச்சப்பட்டாள். என்ன இது, நான் எப்போதிருந்து இவ்வளோ கோலையாக போனேன் என்று நினைத்தவள் இடதுகை பக்கமாக திரும்பி பார்த்தால் தேர்ந்த ஆட்டக்காரன் பட்ட முழுசான கால்பந்தை ஸ்லோ மோஷன் காட்டுவது போல மேலேறி வந்து கொண்டிருந்தது நிலவு. உற்சாக காற்றின் குளுமை அவளுக்கு தெம்பூட்டியது. கைகடிகாரத்தை பார்த்து தவித்து போனார். ஐ காட், அத்தை கத்துவாங்களே என்றவளை ஈர்த்து கொண்டு வந்து நின்றது அந்த கார். கட்டைவரை தோளுக்கு பின்னால் காட்டி கேட்டால், லெஃப்ட் ப்ளீஸ்.
கார் சற்று தள்ளி போய் நிற்க ஒரு கும்பல் அதை நோக்கி ஓடியது. அவர்களையும் மொண்டிக் கொண்டார். ப்ளீஸ், நான் அவசரமாக போகணும், ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்டில் இறக்கி விடுங்களே. திரும்பி பார்க்காமல் கெட்டின் என்றார். ஏறிக்கொண்டு கார் கதவை சாத்தி கொண்டு அதற்காகவே காத்திருந்தது போல பாய்ந்து சென்றது கார். அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் அறைக்குள் இவர்கள் போன போது அந்த டைரக்டர் யாரிடமோ கத்தி கொண்டிருந்தான். என்னையா கண்டினியூட்டி இல்லாமல் சீன் சொல்கிறீங்க? 4வது சீனில் செத்து போனவன் இப்போ இருட்டில் பொண்டாட்டி தேடுறான். வாங்கம்மா, வாம்மா. மம்மி, நீ பேசிட்டு நான் ரிசப்ஷன் வரைக்கும் போயிட்டு நீ போகல. மம்மி ப்ளீஸ், அவசரமாக ஒரு ஃபோன் கால் பண்ணணும். இங்கிருந்தே பேசேன் பாப்பா. கான்ஃபிடென்ஷியல் சார், வந்துடுறேம்மா, ஓடிட மாட்டேன். சரி, சீக்கிரமாக பேசிட்டு வந்துரு. பொண்ணு நல்லா வரும். பொன்னி, நீங்கள் எங்கே போகிறீங்க? அது வரும், உட்காருங்க, உங்கள் சீனை தான் போசுகிறேன். தவிப்புடன் சோஃபா நுனியில் தொற்றினால் போல அமர்ந்து கொண்டால் அம்மா. அவசரமாக ஃபோன் பண்ணணும். சுட்டு விரலால் ஃபோன் தொலைப்பை காட்டினால் ரிசப்ஷனிஸ்ட். ஐயா, ரூமுக்கு இல்லைம்மா, வெளியே புது டெலிஃபோன், அதுவும் அங்கே இருக்குது. போய் நம்பர் கேட்டால் காத்திருக்கும் வேளையில் காரின் பின் சீட்டில் இருந்த சத்யாவின் பார்வை பின்னோக்கி கண்ணாடிக்கு போனதும் நிலைத்தது. பார்த்துருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆக்சிலேட்டரை தரையோடு அழுத்திய பாண்டியன் காக்கல் சக்திக்கு கார் பறந்தது. யாருங்க? பரமா, நான் தான் பேசுகிறேன். பாரதி என்றான் உற்சாகமாக கொள். இப்போ தான் உன்னை டிவியில் பார்த்தேன். பொய் இல்லை, நிஜமாக கேஸ்ட்டை திருடி எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்த்தேங்க. அப்படியா? இப்போது அங்கே தான் இருக்கா? எது கேசட்டு? ஆமாம். ஐயா, எனக்கு பார்க்கணுமே, ஆசையாக கேட்குற. அவசியம் வா, உடனே வந்துரு. அந்த ஆள் திரும்பத்திற்குள்ளே வந்துடணும். வரேன் என்று வெளியே ஆட்டோ பிடித்தாள். டைரக்டர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? பொன்னி. அப்பொழுது தான் அவளுக்கு நினைவு வந்தது. எங்கம்மா போனோம்? நினைவுக்கு திரும்பியல் சொல்லிவிட்டு ஏறிக்கொண்டாள். தோட்டத்துராட்டாவை தொட்டு ஆராயும் போது பின்னாடி மாடி வராந்தாவில் அந்த குரல் திடீரென கேட்டது. பொன்னி. வண்டி நின்றதும் மீண்டும் நிகழ்காலத்துக்கு திரும்பினாள். என்னப்பா? நான் கேட்க வேண்டிய கேள்வி, என்னாச்சு? ஏன் அப்படி திடீர்னு அப்பான்னு கத்துனீங்க? ஒன்றுமில்லப்பா, ஏதோ நினைப்பு, நீ போ. இவள் மூளையை பற்றி நிறைய சந்தேகத்துடன் வண்டியை நகர்த்தினான் அவன். அசப்பில் அம்மாவை போல இருக்கிற என்னை பார்த்து யாருக்குமே தெரியாத அம்மாவோட அசல் பேரை சொல்லி கூப்பிட்றாருனா அப்பா. ஏன் அப்பா? என்னம்மா பேஜாரு? வயிற்று வலியா? அப்பா அப்பான்னு முணங்குற. அந்த இரும்பு கேட்டுக்குள்ளே போ. கேட் திறந்தே இருந்தது. தடை பண்ணாமல் உள்ளே போன ஆட்டோ தோட்டத்தை சுற்றி போகும்போதே அவனை பார்த்து விட்டார். பரமன் மண்வாரியால் மண்ணை வாரி வாரி இறைத்து பள்ளம் தோண்டி கொண்டிருந்தான். ஆட்டோவின் படபட ஓசைக்கு நிமிர்ந்து பார்த்தான். ஆர்வமாக ஓடி வந்து நின்றான். என்ன அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்? படம் பார்க்குற ஆசை தான். ஆமாம், இதென்ன இருட்டின பிறகு பள்ளம் தோன்ற? தரித்திரமாச்சே, தப்பு. இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு. சொல்லி உத்தரவு போட்டு போயிருக்காங்க 2 பள்ளம் தோண்டி வைக்க சொல்லி. எதுக்கு? என்ன, வழக்கம் போலவே என்று சொல்ல ஆரம்பித்தவன் அதிர்ந்து போய் நின்று விட்டான். ஓடிக்கொண்டிருந்தது கார். நீயா அன்னைக்கு நிகழ்ச்சி முடிந்ததும் போலாராயிட்டில் எங்களை படந்து பிடிச்சது தான் நீ? பதில் சொல்லாமல் காரை தொடர்ந்து ஓட்டி கொண்டிருந்தான். என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? எங்கே மற்ற சிநேகிதிங்க? அவங்கக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவங்கள நீ பார்க்கலாம், பேசாமல் அவங்களோடய பறக்கலாம். நிம்மதியானா? தனியாக இல்லை, சிநேகிதிகள் துணையோடு இருக்க போகுது, பயம் இல்லை என்று நிம்மதியாக சாய்ந்து கொண்டவன். என்ன சொன்னான்? அவங்களோட பறக்கலான்னா சொன்னான். முதலில் புரியாத அர்த்தம் உரைக்க உடந்து போய் துவண்டு சரிந்தால் மயங்கி போனார். திரும்பாமல் அலட்சியமாக காரை செலுத்த அந்த தொலைவில் தெரிந்த இரும்பு கேட் நெருங்கிக் கொண்டே வரத் தொடங்கியது. தப்பு பண்ணிட்டேனே. அது வெளியே சொன்னால் எங்கே தொலைவில் மறைச்சி வச்சுருக்கேன். அம்மாவையும் என் தங்கச்சியும் கொன்னுடுவேன் பயமுறுத்தியிருக்கானே. நான் சொல்லிட்டேனே. பயப்படாத பரமா, நான் இருக்கேன். அவங்க கண்டுபிடிக்கிறது சுலபம். பணம்? அம்மா என்ன அனுப்புறீங்களா? அடே, பர்ஸா அம்மாவிட்டு தங்கி போச்சே. பரமன், உங்கள்கிட்ட பணம் இருக்கா? இதோ வரேன் என்று அவன் போனதும் அவசரமாக டிரைவரிடம் பரபரப்பாக பேசினார். பரமன் திரும்பி வந்ததும், டிரைவர் எங்கே? பணம் வாங்காமல் போயிட்டான். அம்மா பேர சொன்னேன், போயிட்டான். சொல்ல வந்தது சொல்லிடு. அவங்களுக்கு மாதம் பணம் அனுப்புவியா? அவர் தான் அனுப்புவார். மணியாளர் ரசீதை காட்டுவார். அது போதும். உங்கள் அம்மாவையும் தங்கச்சி நான் காப்பாற்றுறேன். நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்கணும். என்ன, அந்த ஆள் என்னை கொல்லாமல் பார்த்துக்கிறியா? நான் சொன்னதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நான் சொல்லலை, நீ தான் சொல்ல போகிற. யாருக்கிட்ட? போலீஸுக்கிட்ட. கேட்டை நெருங்கிய கார் கடந்து உள்ளே போனது. அந்த தோட்டம் வெறிச்சோடி கிடந்தது. மெல்ல பதுமை போல திரும்பி பார்த்த பாண்டியன் கண்களிருந்த கான்டாக்ட் லென்ஸ் பளபளப்புக்கு மெல்ல கண் திறந்து பார்த்தால் சத்யா. பீதியுடன் பார்த்தார். பின்னர் நின்றிருந்தவர் கையிலிருந்த சைனட் புட்டியை திறக்க சரையலென பாய்ந்து கதவை தள்ளி திறந்து இருட்டில் ஓட, யூ பிச் என்று அவரும் துரத்த முயன்ற போது குறுக்கே இருந்த செடி சுவருக்கு பின்னால் இருந்து எழுந்து நின்ற பாரதியை பார்த்து திணறி போனார். புனி, அசப்பில் பார்த்தா எங்கள் அம்மா மாதிரி இருக்கேனா அப்பா? அப்பா? குழப்பமாக பார்க்க பார்வையின் வெறி குறைந்தது. யார் நீ? சொல்லு, யார் நீ? நீங்கள் வெறுத்து உங்களை ஏமாற்றி பொன்னி அப்படிங்கிற நடிகை மங்களாதேவிக்கு நீங்கள் கொடுத்த பரிசு உங்கள் மக. நோ, நீ பொய் சொல்கிற. நான் நம்ப மாட்டேன். அதை நம்ப வைக்க கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவே இங்கே வருவாங்க. அப்பா, அழகு போட்டியில் ஆரம்பித்து எங்கள் அம்மா செஞ்ச துரோகம் உங்களை எவ்வளோ தூரம் பயங்கரமானவராக மாற்றிருக்கு. அழகு வெறுக்கிற மேனியாக்கு ஆகிட்டீங்க. அழகு போட்டியில் கலந்துக்கிற அத்தனை பேரையும் துரோகிகளாக நினச்சி கொல்ல துடிக்கிறீங்களே,
இந்த கும்பலில் நானும் ஒருத்தி, என்னையும் கொலை செஞ்சுடுங்க பார்ப்போம். அப்பா, இந்த ரத்தமும் சதியும் உங்களால் உருவானது, அது அழிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. கோஹெட். என் சிநேகிதிகளை கொண்டவங்க நீங்கள், அவங்கள புதைச்சி அதே இடத்துல உங்கள் மகளையும் புதைச்சிடுங்க. வெறித்து பார்த்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை, ரொம்ப நாளாக நான் இயங்கிக்கிட்டு இருக்க ஆசை மட்டும் தீர்த்துனுங்கப்பா. உங்களையும் அம்மாவையும் ஒன்றா நிறுத்தி பார்க்குற ஆசை. ராட்சச விளக்குகளின் வெள்ளமான ஒளியுடன் போலீஸ் ஜீப் படகுக்காரும் உள்ளே வர சைனட் பொட்டியை திறந்து திருகி ஊசியுடன் மூடியுடன் நிமிர்த்தினார். தபதபன உதிர்ந்த போலீஸாரும் மங்களாதேவியும் பாய்ந்து வர பாரதியை பின்னாலிருந்து இறுக்கி கொண்டு கூவினார். மங்களாதேவி என்கிற பொண்ணியே, உன் மக உடம்புல இப்போ இந்த சைனட் ஊசி சொருகாமல் இருக்கணும்னா போலீஸாரை விலகி இருக்க சொல்லு. நீ மட்டும் நெருங்கி வா. நோ மேடம், நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோம். இல்லை, பயப்படாதீங்க, இன்றைக்கோ என் மகளுக்கு எதுவும் ஆகாது. மிஸ்டர், நான் வெறுக்கிறதுக்கு காரணமே உன் கோலத்தனம் தான். மனைவியை நெருங்கி 2 அறை விட்டுட்டு வாடி நாயின்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு கட்டுப்பட்டிருப்பேன். ஆனால் நீ கோல மாதிரி விலகி போனேன். இப்போ ஒரு பெண்கிட்ட வீரங்காற்றைய செய். அவள் உருவானதுக்கு காரணமான நீ அழிக்கிறதுக்கு உரிமையுள்ளவன் தான். கோஹெட், உன்னை தடுக்க மாட்டேன். கடமையை நினச்சி இன்ஸ்பெக்டர் உன்னை நெருங்கினா தடுக்கவும் மாட்டேன் என்றவள் விலகி வர இன்ஸ்பெக்டரும் போலீஸாரும் நெருங்க கதறிக்கொண்டே வந்து விழுந்தாள் பாரதி. அதிரடியாக பிடித்து கொண்ட போலீஸாரிடம் திமிராமல் முருண்டு பிடிக்காமல் அமைதியாக நின்றார். மகளை மழையிலிருந்து பதறும் மங்களாதேவியிடம் சொன்னார். நீ சொன்னது நிஜம் பொன்னி, நான் கோலதான். அவளை நான் எதுவும் செய்யலை. தள்ளிய வேகத்துக்கு மயங்கியிருக்கா. வெறி பிடிச்ச மிருகமாக நான் வாழ்ந்து தப்புக்கு தண்டனை எனக்கு தேவைதான். மகளே, உன்னை நேரில் சந்திச்சப்போ வீடியோ காஸ்ட்டை திருடி எடுத்துகிட்டு வந்து போட்டப்போ எல்லாம் உன் மேக்கப் ஒன்றும் அடையாளம் காட்டாமல் தடுத்துது. இன்ஸ்பெக்டர், நான் சரணடைய விரும்புகிறேன். நீதி தருகிற தண்டனை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். பரமா, உன் அம்மா தங்கை இருக்கணும்னு சொல்கிறேன். போலீஸாரை வரவழைச்சு என்றவர் மடிந்து துவண்டு நிமிர்ந்தார். விளங்க வேண்டாம் இன்ஸ்பெக்டர், நான் வர்றேன். என் பீரோ டைரியிலேயே என் சரித்திரம் இருக்குது. அதையே என் வாக்கு மூலமாக எடுத்துக்கலாம். பரமனோட அம்மா விலாசமும் அதுலேயே இருக்குது. மீண்டும் மடிந்து நிமிர்ந்த போது நீளம் பூத்திருந்தார். கருப்பாக தொடங்கியிருந்தார். போலீஸ் வேனை நெருங்கும் பொழுது முழுவதுமாக தொண்டவரின் வயிற்றுப்பகுதியில் சொருகப்பட்டிருந்தது சைனட் ஊசி. பொன்னி சிரமத்துடன் சிரித்தார். நீ சொன்னது சரி, நான் கோலை. தண்டனை ஏற்றுக்கூட தைரியமில்லாத கோலை. பரமா, சொல்லிடு, எல்லாத்தையும் சொல்லிடு. அடங்கி போனார். மகளை அணைத்தவாறே சத்யாவை அழைத்தவாறே நடந்தபோது மங்களதாவின் கண்களில் கூட ஈரம் இருந்தது. நடந்தார்கள். திரும்பி பார்த்தபோது பாண்டியனை இல்லை, அதை லாரியில் ஏற்றி கொண்டிருந்தார்கள்.